எல்லாருக்கும் காலை வணக்கம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸு. ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸு. என் பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். நான் இங்கே திருவாரூரில் தான் இருக்கிறேன். இந்த எக்ஸாம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இந்த ஃபீல்டுலே தொடர்ந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷம் இந்த கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதுலேருந்து இந்த கொஸ்டின் மாடல் வந்து எப்படி எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாற்றுறாங்க, எந்தெந்த ஏரியாக்குள்ளே அதிகமாக போகிறாங்க, சிலபஸை எப்படியெல்லாம் கவர் பண்ணுறாங்க, சிலபஸை விட்டு ரிலேட்டடாக எப்படி கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்பிரன்ஸுங்கிறனால நீங்களும் அதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காண்டி இதை சொல்கிறேன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறதுனால தான் இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இப்படிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நம்ம எங்கே படிக்கணும், எங்கே ஸ்கிப் பண்ணணும், எதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும். அப்போது ஒரு பெரிய புக்கை கொடுத்து அதை படிங்கன்னா படிக்க முடியாது. அதில் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எந்த இடத்துல அதிகமாக கொஸ்டின் ஃபோக்கஸ் ஏரியாவோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், படித்து நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கணும். அதான் ஒரு புத்திசாலித்தனம் ப்ளஸ் ஒரு என்ன சொல்லுவாங்க, புத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சிங்கிறனால நம்ம வந்து ஒரு நூலை வந்து தவிர்க்கவே முடியாது. அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், திருக்குறள். திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு திருக்குறள் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு அஸ்பிரன்ஸாக இருக்கனால எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு வந்துகிட்டு இருப்போம். அதனால முயற்சி தன் மெய்வர்த்தி கூலி தரும் அந்த குறளும், தெய்வத்தினால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வர்த்தி கூலி தரும். அதாவது தெய்வமே பண்ண முடியலனாலும் நீங்கள் பண்ணுற முயற்சி என்ன பண்ணிடும், உங்களை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அதுமாரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் எதுவுமே என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. இதில் எல்லாரும் சொல்கிறது தான் நானும், அந்த டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும், உங்களை தேடி வந்துடும். நீங்கள் அதுக்கான நிறைய எஃபர்ட், அந்த நண்பன் படத்தில் கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகிடும், உங்களை விட்டு அது எங்கேயுமே போகாது, சக்ஸஸ் பாயிண்ட் வந்து கிட்ட வந்துடும். ஏன்னா ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் பண்ணி இன்னி வரையும் சக்ஸஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஒரு சர்டன் பீரியட்ல வந்து அதை எப்படி ப்ரொசீஜர் என்ன மெத்தட்ல பண்ணா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அந்த லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்க மாட்டாங்க, அப்புறம் டைம் கிடைக்கிறப்ப படிப்பாங்க, இப்படியே நம்ம அப்புறம் அதை ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, அப்புறம் எக்ஸாமுக்கு 1 மாசம் எடுத்துட்டு வந்து போய் படிப்பாங்க. இப்படி படிக்கிறது வந்து ஒரு குவாலிட்டியான டிசிப்ளின் இல்லை. அதனால என்ன ஆகும், அங்கே போய் கொஸ்டின் ஆகும், இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ டிசிப்ளின்ங்கிறப்ப டெய்லி என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது கோடு வேர்டெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு என்ன சொல்கிறது, கான்சியஸில் போயிட்டு உட்காந்துரும். அப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது தமிழ்நாடு இது எத்தனை இடத்துல இருக்குன்னா அந்த அந்த கண்டினியூட்டி அந்த ஃப்ளோலே வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்படிலாம் நீங்கள் ரிவிஷன் பண்ண 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 இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஏன் நான் கேட்குறேன்னா, அடுத்த அட்டெம்ப்ட் அதுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்னா உங்களுக்கு சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் கூட குரூப் 1 எக்ஸாமில் வந்து நிறைய பேர் பேர்டன் ஐ ஃபீல் ஆனாங்க. ஏன் அப்படின்னா சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாட்டியை நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். எல்லாரும் நம்ம வந்து இந்த ஒரு 4-5 பேரை காம்படிட்டரா வச்சுக்கிட்டு அவங்கள மார்க்கை கூட போட்டுக்கிட்டு அதுல நம்ம பெஸ்ட்னு பார்க்கக்கூடாது. உங்களை சுத்தி காம்படிட்டர் தமிழ்நாடு பூரா இருக்கான். இந்த தமிழ்நாடு பூரா இருக்கிறப்போ அவங்களோட நீங்க எந்தெந்த இடத்துல எப்படிலாம் போட்டி போடணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு சிறந்த அரசன் என்ன பண்ணா, நம்மளை சுத்தி என்னென்ன நல்ல வளங்கள் என்னென்ன நல்லதுலாம் இருக்குன்னு யோசிக்கிறது அடுத்தையும் தாண்டி நம்மளுக்கு எப்படி எதிரியெல்லாம் வருவான் அப்படிங்கறது அதையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு சிறந்த நிர்வாகமா அவன் பண்ண முடியும், அவன் மக்களையும் காப்பாற்ற முடியும். அந்த மாரி நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா போறதுனால உங்களுக்கு என்ன பண்ணும், டே பை டே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ண சர்வீஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அதுவே அங்க என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி ஆயிடும். அப்போ டெய்லி டே பை டே என்ன பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மீன்ஸ் இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஏதோ ஒரு படிக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் ஒரு நாள். ஆனாலும் அதுலயும் ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க. பேப்பர் மீன்ஸ் ஃபோன் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு, அதுல வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் பேப்பர் சும்மா ஒரு உட்காந்துருக்க நேரத்துல உங்க மைண்டை என்ன பண்ணு, டெய்லி நீ படிக்கணும்னு அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை கொண்டு வந்துகிட்டே இருங்க. அப்படி கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கும், ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெடி பண்ண நீங்க என்ன ஆயிடுங்க, அந்த ஒரு சிற்பம் எப்படி கரெக்டா ரெடி ஆகுதோ அந்த மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. இந்த வாட்டி என்ன ஆயிடலாம், நம்ம சக்சஸ் பண்ணி பாஸ் ஆயிடலாம். எல்லாருக்கும் முதல்ல ஆல் தி பெஸ்ட் சொல்லி
இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கிளாஸ். எதுக்கு முக்கியமான கிளாஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, சம் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி எடுத்தீங்கன்னா, அது ஒரு ஆத்தர் நேம் இருக்கும். ஒரு 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 புக் இருக்கும். அதை ஸ்டாண்டர்டாக அதை படித்தாலே நம்ம நேரலாம் அதுக்கான ஆன்சரை போட்டுடலாம். இப்போ அதுமாரி ஜாகிரபி, அதுமாரி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதை படித்தா போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் நம்மளும் டே பை டே நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கிற மாரி உள்ள ஓரியன்டான சப்ஜெக்ட். ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு டாபிக் இந்த இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசெண்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு எக்கனாமிக் சர்வே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. அது 2022-23க்கான எக்கனாமிக் சர்வே. அதுல அதுல பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி இரட்டை புள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதனை போட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் என்ன ஆயிடுச்சு, 3வதா போயிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்ல வருது போறீங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படிங்கன்னா முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்ப என்ன இருக்குது, இப்படி படிக்கணும். மற்ற சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7வது ஷெட்யூல் என்ன இருக்குன்னா அது சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் டே பை டே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆனா அதை நீங்க ரசிச்சு படிச்சா மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல என்ன பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். ஆனா இதுல டிஎன்பிஎஸ்சி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஓரியன்டா என்னென்ன வருதோ அது ரிலேட்டடா கொஸ்டின் எப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு ரிசர்ச் டீம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ரெடி பண்றப்ப நம்மளும் என்ன பண்ணணும், அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ஓரியன்டா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இது பெரிய லெவல்ல போயிட்டு நீங்க படிக்கணும், ஒரு பெரிய புக்கை படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க டே பை டே நியூஸ் பேப்பர், அப்புறம் கவர்மெண்டோட வெப்சைட் என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்க. ஃபார் த உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல போனோம்னா அந்த ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 70% என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கை வந்து ரெஃபர் பண்ணிங்க. அப்புறம் 30% வந்து என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற அந்த கவர்மெண்டோட வெப்சைட்ல ரிலீஸ் பண்ற ஏதாச்சும் டேட்டா ஆச்சுன்னா நோட் பண்ணுங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் பாத்துங்க. இது ஒரு 100% என்ன ஆயிடும், இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கவர் ஆயிடும். இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப டெப்தா கொஸ்டின் போக ஆரம்பிச்சிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசனா நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் கூட பாத்தீங்கன்னா நெல்லு நெல்லு இந்த கம்பு கரும்பு இது வந்து அதிக பரப்பளவில் எங்க விளைகிறது, மயிலாடுதுறையா அரியலூர் பெரம்பலூர் ஒரு கொஸ்டின் கேட்டான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ எந்த அளவுக்கு டெப்தா போறோம், அப்போ உங்க ஏரியா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எந்த அளவுக்கு டெப்தா இருந்தா மட்டும்தான் இதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு நான் எடுத்த உடனே ஒரு ஸ்லைட்ல வந்து தமிழ்நாடு மேப் வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்க போறது தமிழ்நாடு தான். அட்லீஸ்ட் இந்த தமிழ்நாடு மேப் நீங்க முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. என்னென்னலாம் இருக்கு, எத்தனை ஸ்டேட் இருக்கு, சாரி எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை பஞ்சாயத்து இருக்கு, எத்தனை ஊரா. சில பேரும் சொல்லுவாங்க இதெல்லாம் வராதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு படிங்க. புரியுங்களா? எவ்வளவு ஊராட்சி பிரியுது, ஏன் முதல்ல ஊராட்சி பிரிக்கிறாங்க, ஏன் நகராட்சி பிரிக்கிறாங்க, ஏன் மாநகராட்சி பிரிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட் இஸ் வாட்னு படிக்காம அதை டிஃபைன் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு மட்டும் அதை என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாநகராட்சா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும், 10 லட்சம் இருக்கும் அப்படின்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுல என்னென்ன கேட்டகரியில வந்து மாநகராட்சியை மக்கள் தொகையில மட்டும் வைக்கிறானா, எக்கனாமிக்கல் ரீதியா வைக்கிறானா, நிலப்பரப்பு ரீதியா வைக்கிறானா, இல்ல இண்டஸ்ட்ரியல் குரோத்தை வச்சு வைக்கிறானா, இப்படியெல்லாம் நீங்க படிச்சாதான் நீங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஒரே அதாவது என்ன சொல்லுவாங்களே, கடிவாளம் போட்டு குதிரை போற மாதிரி போவாம அப்படியே இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படிங்க. கலெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மள வந்து கவனத்தையோ நம்மளோட மார்க் குறைக்கிறதுக்கான வழி அவன் என்ன பண்ணாலும் நம்மள என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே அவன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? முதல்ல படிக்கிறத வந்து எப்படி தெளிவா படிக்கணும் அப்படிங்கறத பாத்துங்க. அடுத்து முதல்ல எல்லாத்துக்குமே டிஃபைன் பண்ணி படிங்க. கொஸ்டினை வந்து வாட் இஸ் வாட்னு படிக்காதீங்க. எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை டிஃபைன். என்னப்பா இப்போ ரீசெண்டா ஒரு மேக வெடிப்பு மலையை பத்தி சொல்லியிருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர், இந்த யூடியூப் எல்லாத்துலயும் வருது. ஒரு என்ன சொல்ற, அந்த உத்தரகாண்ட்ல வந்து ஹரித்வாருக்கு மேல அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் அடிச்சு தூக்குனுச்சு. மேக வெடிப்புன்னு சொன்னா அப்ப மேக வெடிப்பு எங்க நடந்துச்சு அப்படின்னு மட்டும் பார்க்காம மேக வெடிப்புனா என்ன, எவ்வளவு மில்லிமீட்டர் மழை பெய்யும், இல்ல மில்லிமீட்டர்ல சென்டிமீட்டர்ல எவ்வளவு மழை பெய்யும், ஓகேங்களா, இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா அது மேக வெடிப்புன்னு சொல்றாங்க, எத்தனை மணி நேரம் பெய்யும், இப்படி நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சாதான் நீங்க என்ன ஆகும், எப்படி அவன் கொஸ்டின் எங்க பக்கத்து நீங்க ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாடு மேப்பு நான் வச்சிருக்கேன். இந்த தமிழ்நாடு மேப்பை பார்த்தோன்னே எப்படி எப்படிலாம் நீங்க முதல்ல அப்சர்வ் பண்ணும். அஸ்பிரன்ஸா இருக்கனால சொல்றேன். முதல்ல எத்தனை மாவட்டங்கள் இருக்குது,
அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பாத்துங்க. இப்ப ரீசெண்டா எத்தனை மாவட்டம் இருக்குது, என்னென்ன மாவட்டம்லாம் லாஸ்டா ஆட் பண்ணாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி பாத்துங்க. அடுத்து எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சி இருக்குது அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேப்பை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னன்னு டக்குன்னு அப்சர்வ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருச்சிராப்பள்ளின்னு ஒரு பகுதி இருக்குது. ஏன் நான் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற பகுதியை மட்டும் நான் செலக்ட் பண்றேன்னா, இதுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. இதை நீங்க பாத்தீங்கன்னா, அதான் நான் சொல்றேனே, எப்ப நீங்க எதை பார்த்தாலும் அது என்ன சிறப்பு இருக்குது, எங்க அட்வான்டேஜ் இருக்குது, முதல்ல அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளி மட்டும் எத்தனை மாவட்டத்தை தன்னோட எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு பாத்தீங்க. ஓகேங்களா? இது எப்படின்னா ஜியோகிராபிக்குள்ளேயும் கனெக்ட் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகுது, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளேயும் கனெக்ட் ஆயிடும். அப்ப இந்த இந்த ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா நம்ம 3 ரிலேட்டடா போய் படிச்சிடணும். இதுக்குன்னு தனியா என்ன பண்ணக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நாள், ஜியோகிராபிக்கு ஒரு நாள், எக்கனாமிக்ஸ் ஒரு இப்படி படிக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குள்ளயும் கவர் ஆகணும். அப்படி படிச்சாதான் உங்களுக்கு கனெக்டிவா அது என்ன ரிலேட்டடா போய் மைண்ட்ல என்ன போகும், ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட்ல வந்து தலாமஸ்னு ஒரு பகுதி இருக்கு மைண்டுங்கிற மூளையில. அதோட தலாமஸுங்களோட ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் ஸ்கூல் புக்ல இல்லைன்னா உங்க சாருகிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பகுதி அது. நம்ம என்ன இன்ட்ரெஸ்டா இப்ப நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை மட்டும் காதுல வாங்கி அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் சவுண்டு போகும், இங்கிட்டு ஒரு மோளம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்க மைண்ட் எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். அது பேர் தான் தலாமஸ். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல கூட ஹைப்போ தலாமஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ ஒரு பகுதியும் என்ன பண்ணும், நம்ம தெரிஞ்சு சயின்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதோடையும் நம்ம என்ன பண்ணும், அப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல இருந்து இது எனக்கு பிடிக்கும்னு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், பிரெயின்ட்ட முதல்ல சொல்லணும். அப்போதான் அது என்ன பண்ணும், உங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் பண்ண வைக்கும். நீங்க இதை ஒரு ஏனோதானு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணாது. அது உங்களுக்கும் அது என்ன கொஸ்டின் பாக்குறப்ப ஐயோ படிச்சிருந்திருக்கலாமே, இது நம்ம படிச்சது மாதிரி இருக்குது, கொஞ்சம் படிச்சிருந்தோம்னா நல்லா மார்க், இப்படி எல்லாம் என்ன பண்ணும், ஃபீல் பண்ண வச்சிரும். அதனால எப்ப பார்த்தாலும் இது இன்ட்ரெஸ்ட் எதுல இருந்தாலும் படிக்கணும்னு உட்காந்தா இன்ட்ரெஸ்டா படிங்க. இல்லையா வேற எதுக்கு போயிடுங்க, அதாவது என்ன இல்ல இன்ட்ரெஸ்டோ அதுக்கு போயிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுலையுமே ஒரு இது பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகாது. புரியுதுங்களா? அதனால எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற சொன்னா, இது எத்தனை மாவட்டத்தை தன்னோட எல்லையா பகிர்ந்துக்குதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதா? தமிழ்நாட்டுல ஒரு பகுதி வந்து தன்னோட எல்லையை வந்து 10 மாவட்டத்துல பகிர்ந்துக்கிறதுனா திருச்சிராப்பள்ளி தான். புரியுங்களா? அப்ப திருச்சிராப்பள்ளி சுத்தி எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு பாத்துங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன சிறப்பு, நம்ம வந்து சொல்றது மொத்த மாவட்டத்தையும் படிக்க வேணாம், அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு செலக்டடா ஸ்பெசிஃபைக்கா இது பார்த்துட்டீங்கனாலே 10 மாவட்டம் தெரிஞ்சிடும். 10 + 11 மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருது. இதை வச்சு நீங்க கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஒன்னு எலிமினேட் பண்ணி சொல்லிடலாம், இல்லைன்னா ஷோர் செட்டா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை பண்ணிடலாம். இந்த இப்ப நாமக்கலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், சேலத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், பெரம்பலூருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், அரியலூருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், தஞ்சாவூருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், புதுக்கோட்டைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், சிவகங்கைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், திண்டுக்கலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும், மதுரைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும். புரியுதுங்களா? என்ன சிறப்பு, அங்க என்னென்னலாம் விளையுது, என்ன மண் இருக்கு, ஓகேங்களா, என்ன இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு, அங்க மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அங்க கல்வி அதாவது எஜுகேஷன் growth எப்படி இருக்குது, செக்ஸ் growth எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த ஏரியா எப்படி வளமா இருக்குது அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அவன் அப்படிதான் போறான். இப்ப தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் வரைக்கும் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி போகுதுன்னா, எதுல ஃபர்ஸ்ட் இருக்குது, எதுல லாஸ்ட் இருக்குது, எது எல்லாம் growth ஆயிருக்குது, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருக்குது, இப்படிதான் அவன் கொஸ்டின் என்ன பண்றான், ஃபோக்கஸ் பண்றான். அப்ப நம்ம ஒரு கொஸ்டின் இன்னும் சொல்ல போனா நம்ம இருக்கிற பகுதி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணும், ரொம்ப மத்தவங்க மீன்ஸ் என்ன, ஒரு அஸ்பிரன்ஸா பாக்குறப்ப அதை பத்தி என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்காரரா இருக்கலாம், அப்ப தஞ்சாவூரை சுத்தி இப்ப குரூப் 1 இன்டர்வியூலாம் நான் ஒரு இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு போனேன். அப்ப அவங்க எப்படி அவங்க கொஸ்டின் கேட்கறான், அந்த ஊர்ல இருந்து வரானா அந்த ஊர்ல என்னென்னலாம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க, இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கறாங்க. எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சி, உங்க ஊரோட ஸ்பெஷல் என்ன, அங்க என்ன அதிகமா விளையுது, மக்களோட வாழ்வாதாரம் என்ன, எதுக்குன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா நாளைக்கு போய் உட்கார போறீங்க. அப்ப இதெல்லாம் பத்தி தெரிஞ்சாதான் மக்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு செயல் திட்டங்கள் ஒரு மாதிரி உங்களால உருவாக்க முடியும், மக்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவங்களை என்ன பண்ண அணுக முடியும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு பேர்டன் ஆகி அது உங்களுக்கு வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ ஒரு இதுக்குள்ள வந்தோம்னா ரொம்ப லவ் பண்ணி அதுல என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். புரியுதுங்களா நான் சொல்றது? மற்ற சப்ஜெக்டை மனப்பாடம் பண்றது, இந்த சப்ஜெக்ட் வாட் இஸ் வாட் அப்படியே என்னங்கிறது அப்படியே கோர்வையாவே தெரிஞ்சிடும். இப்ப தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு எத்தனாவது இடம் இருக்கு, இதுக்கு நான் ஒரு கோடு வேர்டு போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு ரெஃபர் பண்ணி அப்படிலாம் இல்லை, அப்படியே படிச்சுட்டு போயிடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படி படிச்சாதான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். 10 to 15 கொஸ்டின் என்னது, அந்த
இலக்கியம் பிளஸ். ஆனா இதுல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றான், அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் அவன் அதிகமா ஃபோக்கஸ் பண்றான். ஏன்னா கவர்மெண்ட் என்னென்ன செய்யுதுன்னு நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்படிங்கிறத வச்சுதான் அவன் என்ன பண்றான், கொஸ்டின் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி கிளாஸ் கொண்டு போறேன்னா, ஃபர்ஸ்ட் புக்ல உள்ள என்னென்னலாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் கரண்டா வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, ஒரு இந்தியாவிலே ஒரு ஸ்டேட் வந்து தனக்கான எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணிருக்குன்னா அது தமிழ்நாடு தான். அதோட கரண்ட் டேட்டாவும் உங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போறேன். ஓகேங்களா? இதை நீங்க பார்த்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கவர் ஆயிடும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு சில என்ன என்ன சார் இதெல்லாம் படிக்காத மாரி இருக்குதே அப்படின்னா, சில கொஸ்டின் நம்மளால என்ன பண்ண 100 கொஸ்டின் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. ஜம்ப் ஆகிற கொஸ்டினும் இருக்குது. ஆனா நீங்க இதை படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், கரெக்டா அக்யூரேட்டா அடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஒரு கெஸ்ஸிங்ல என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா ஒரு கொஸ்டினே கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம திருச்சிராப்பள்ளியை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, விழுப்புரத்தை வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. விழுப்புரத்துக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் இடையில் பல ஏதோ உறவுகள், அந்த இதெல்லாம் கல்ச்சர்ஸ் அந்த இதை பத்தி ஏதோ சொல்றாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு தான். அப்ப விழுப்புரங்கிறது திருச்சிராப்பள்ளிக்கு சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ரொம்ப அந்த விழுப்புரம் பத்தி நான் படிக்கவே இல்லை. நான் திருச்சிராப்பள்ளியை பத்தி படிச்சு வச்சிருந்தேன். இப்படி ஒரு கொஸ்டினை ஒரு படிச்சதை வச்சு இன்னொரு எப்படி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். புரியுங்களா? இப்ப நம்ம படிச்சிருக்கிறது 80% அப்படின்னாலும் இந்த 80% வச்சு இன்னொரு 20% என்ன பண்ணணும், நீங்க சால்வ் பண்ண கத்துக்கிட்டா மட்டும்தான் யுவர் சக்சஸ். ஓகேங்களா? எல்லாம் என்ன டிஎன்பிசி வந்து எப்படி கொஸ்டின் கேட்க போறானே தெரியாது. இப்ப நீங்க படிக்கிறதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் படிப்பான். புரியுதுங்களா? ஆனா நீங்க அவனை விட்டு ஜெயிக்கணும், முந்தணும், மார்க் கூட வாங்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம எப்படி அழகா கிளாரிட்டி பண்றது, எப்படி நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். புரியுதுங்களா? அதுல நீங்க தடுமாறினாதான் உங்களுக்கு மார்க் என்ன ஆகும், டவுன் ஆகும். அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா 0.25ல குறைஞ்சு மார்க் அதெல்லாம் வந்து சொன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ணா, நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன். உட்காந்து அதை முன்னாடி இருக்கிறவனுக்கு சீட் இருக்கும், ரெண்டாவது அடுத்து நம்ம உட்காரவனுக்கு நம்மளுக்கு இருக்காது. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, எல்லாம் கிளியர் பண்ணி அங்க வரைக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போய் உட்காந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப இதெல்லாம் கிடைக்கல என்ன அப்படின்னா எங்கேயும் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆர்ல என்ன பண்ணுவோம், ஷேர் பண்றதுல மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேவா? அங்க சீனு குறிப்போம், இங்க வந்து பீனு குறிப்போம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக் தான் அன்னைக்கு என்ன பண்ணிச்சு, என்ன டவுன் ஆக்கி விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சரி செஞ்சுக்கிட்டே வாங்க. முதல்ல வந்து நம்ம எதுல ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பாக்குறத விட எது இதெல்லாம் வீக் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். எது இதெல்லாம் நீங்க வீக்னு தெரிஞ்சாதான் அடுத்த வாட்டி இந்த வீக் என்ன பண்ண முடியும், நம்ம சரி செய்ய முடியும். முதல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்களா, டிஎன்பிஎஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினவங்க இருப்பீங்க, ஒரு 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களும் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணிருக்கோம் முதல்ல நோட் பண்ணுங்க. ஏன் இந்த கொஸ்டினை வந்து நம்ம தப்பா குறிச்சோம் அப்படிங்கிறதையும் யோசிங்க. புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் ஏன் நம்ம இதுக்கு குறிக்காம இதை ஏன் குறிச்சோம் அப்படின்னு யோசி பண்ணுங்க. அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களை நீங்க தெரிஞ்சுங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணீங்க, எப்படி வேணாலும் கொஸ்டின்கள் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, குரூப் 4 எல்லாருமே கஷ்டம் 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 கஷ்டம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதுலயும் பாருங்க அதிக மார்க் எடுக்கிறவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கு எப்படி அவங்க படிச்சிருப்பாங்க யோசிங்க. இதனால நம்ம நெகட்டிவிட்டி அது அடுத்த பிரச்சனை. நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியா இருக்கணும். என்ன வேணாலும் கேளு, நான் ஆன்சர் பண்றேன். அதான் சொல்றேனே, கலைச்சொற்கள் நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ப்ரீனா முன்னாடி நான் வந்து அப்படியே நானும் ஒரு அப்படி என்ன சொல்றது, நல்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா எல்லாம் மார்க் வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லல. ஆனா எலிமினேஷன் பண்ணி கெஸ் பண்ணி ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி ஏன்னா கட் ஆஃப் உங்களுக்கு குறைய போகுது. புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் லாஸ்ட் டைமோட இந்த டைம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் குறைப்போம். ஆனா அந்த குறையிற கட் ஆஃப்ல நம்ம என்ன இருக்கணும், முன்னாடி இருக்கணும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு டெக்னிக்கலா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது படிக்கிற சப்ஜெக்ட் வந்து அனலிட்டிக்காவும் படிக்கணும், லாஜிக்காவும் படிக்கணும். ஓகேங்களா? அனலிட்டிக்கா படிச்சீங்கன்னா சில இடத்துல லாஜிக்கா கொஸ்டின் வந்து மாட்டிக்கும், லாஜிக்கா படிச்சீங்கன்னா அனலிட்டிக்கா வந்து மாட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2000 கரெக்டா அக்யூரேட்டா தெரியல எனக்கு, ஒரு 2018 15 16 அவன் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸாவே கொஸ்டின், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லயே பாலிட்டி கேட்கறது, கரண்ட் அஃபேர்ஸ்லயே என்வரான்மெண்ட் கேட்கறது, கரண்ட் அஃபேர்ஸ்லயே என்ன சொல்ற ஜியோகிராஃபி இப்படி கேட்டுட்டான். அப்போ நம்ம சப்ஜெக்ட படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அவன் கொஸ்டின் எப்படி போயிட்டான் பாருங்க. அப்ப நீங்க கொஸ்டினை வந்து 2 விதமாவும் நீங்க என்ன பண்ணிக்கணும், படிக்கிறப்ப அனாலிட்டிக்கும் படிச்சுக்கணும், லாஜிக்காவும் படிச்சுக்கணும். ஏன் இது செய்யுது, ஏன் செய்யுது. எல்லாருமே சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பாலை தூக்கி போட்டோம்னா அது கீழே வந்துடும், இது காரணம் என்ன,
அப்படின்னா கிராவிட்டி. இதை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் லைஃப்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. மேல போறதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. அப்ப கிராவிட்டிக்கு ஆப்போசிட் ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குதானே, புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட படிச்சோம்னா லெஃப்ட் விங் ரைட் விங், அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்னு எலிமினேஷன்ல கொண்டு வரணும், இல்ல ஆப்ஷன்ல இருந்து கொண்டு வரணும், இல்லனா வாட் இஸ் வாட் அந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் பண்ணணும். அப்ப ஒரு கொஸ்டின் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை 3 விதமாவும் நீங்க என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஆப்ஷன்ல இருந்து எடுக்க முடியுதா, நம்மளால சால்வ் பண்ணி போட முடியுதா, இல்ல எலிமினேஷன் பண்ணி போட முடியுதா, இது அவன் என்ன கேட்டிருக்கான், தவறு கேட்டிருக்கான், சரி இப்படி நீங்க என்ன பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கும் அந்த ஃப்ரீக்வன்ட் சொல்றாங்க, ஒரு கொஸ்டினுக்கும் என்ன சொல்றான், அதாவது பெரிய கொஸ்டின்னா ஒரு 4 மினிட்ஸ் வச்சுங்க. சின்ன சின்ன கொஸ்டின் அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும், கொஸ்டின் ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்து நீங்க மேக்ஸ் போடுறப்பெல்லாம் நிறைய உங்களுக்கு என்ன ஆகும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரிலாம், அதாவது எடுத்தோடனே என்ன சார் கிளாஸ்க்குள்ள போகலன்னா உங்களுக்கு முதல்ல சக்சஸ் பண்றதுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள போனா நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டேன். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்ட்குள்ள போயிடும். ஏன்னா சப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்குற சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓ இப்படி இருக்கா, இப்படி இப்படி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். புரியுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்தவரை டே பை டே நியூஸ் பேப்பர் என்ன பண்ணிருங்க, அது ஏதோ உங்களோட ஃபேவர் எந்த நியூஸ் பேப்பர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அது மீன்ஸ் கரெக்டா உள்ள நியூஸ் பேப்பரா எடுத்து படிங்க. கண்ணாப்புனா நியூஸ் வரதெல்லாம் நம்மளுக்கு படிக்காம நம்மளுக்கு என்ன ஃபோக்கஸ்டா என்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா என்ன இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி டே பை டே அதுல என்னென்னலாம் சொல்றாங்க, ஏன்னா டெய்லி அந்த ஒரு வாரம் அந்த நியூஸ் பத்தி தான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம புக்ல இல்லாத நியூஸ் என்ன இருக்கும், அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன நிறைய உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை ரிசர்ச் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, பேப்பர் வைக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய டேட்டா என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, கங்கை கொண்ட சோழபுரமா, இது யாரு எந்த மன்னோட காலத்துல இருந்தது, சோழரோட லாஸ்ட் தலைநகரமா இருந்தது எது, இப்படின்னு உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், டேட்டா வந்துகிட்டே இருக்கும். அப்போ இவங்களை பத்தி சொல்ற செப்பேடுகள்லாம் எங்கெங்க கிடைக்குது, அன்பில் செப்பேடு என்ன சொல்லுது, கரந்தை செப்பேடு என்ன சொல்லுது, திருவெற்றியூர் செப்பேடு என்ன சொல்லுது, அப்புறம் விழுப்புரம் ஒரு அந்த அதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து வந்துச்சு. அப்போ ராஜேந்திரனை பத்தி இத்தனை செப்பேடுகள் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்கறாங்க, ராஜேந்திரனை பத்தி கேட்கல, அவங்க என்ன பண்றாங்க, ராஜராஜ சோழனை பத்தி கேட்கறாங்க. இந்த செப்பேடு வந்து ராஜராஜ சோழன் எந்த சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அன்பில் செப்பேடு, கரந்தை செப்பேடு அப்படின்னு வைக்கிறாங்கன்னா இது 2 ராஜேந்திரன், நம்ம என்ன பண்ணிடலாம், இப்ப எலிமினேட் பண்ணலாம். நான் சொல்றது படிக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப கரந்தை செப்பேடு யாரை சொல்லுது, ராஜேந்திரனை பத்தி சொல்லுது. அப்போ பி வராது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாரி தான் நான் படிக்க சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இதை படிச்சதை வச்சு என்ன பண்ணிடலாம், இன்னொரு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி நீங்க படிச்சாலே இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ண, இந்த சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணிடலாம், ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிடலாம். இப்போ நம்ம குரூப் 2க்கு வந்து ஒரு குரூசியல் டைம் ஒரு 2 மாசம் தான் இருக்குது. உங்களை மாரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? எல்லாருமே வந்து ஃப்ரெஷரும் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இருப்பாங்க. அப்போ அவங்களோட நீங்க, அதாவது நீங்க எப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்னே சொல்றேன்னா, உங்களை சுத்தி இருக்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்க போட்டியாளரை மட்டும் நினைக்காதீங்க. தமிழ்நாடுல உள்ள அத்தனை பேரும் உங்களுக்கு போட்டியாளர் நினைச்சுக்கிட்டு நீங்க படிச்சாதான் இதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு மார்க்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு வேலிடிட்டியான மார்க். அப்போ எந்த இடத்துலயும் என்ன பண்ணாதீங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாம என்ன பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி படிச்சீங்கன்னா இதே சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஓகேங்களா? முதல்ல இந்த மேப் என்னென்ன எந்தெந்த ஏரியா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இதையும் தெரிஞ்சுங்க. இது அப்ப எந்த மாவட்டம் எந்த மாநிலத்தின் எல்லையை பகிர்ந்துக்குது, இங்க என்னென்னலாம் வருது, அப்ப கடலோர மாவட்டங்கள் மொத்தம் எத்தனை வருது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? இந்த மேப்பை வச்சு நீங்க எப்படி எப்படி எல்லாம் படிக்கணும், கடலோர மாவட்டங்கள் எத்தனை வருது. ஏன்னா இது வந்து ஸ்கூல் இது வந்து ஒரு அக்யூரேட்டான இதான் தெரியல. ஏன்னா இதுல மயிலாடுதுறை எல்லாம் இல்ல, மயிலாடுதுறை செங்கல்பட்டு இதெல்லாம் இல்ல. அப்ப கரண்ட்ல உள்ள மேப் எடுத்து கரெக்டா நோட் பண்ணுங்க. எத்தனை எத்தனை எல்லை, அதாவது கடல்புறத்தை வந்து எத்தனை எல்லையை, எத்தனை மாவட்டம் தன்னோட எல்லையை ஷேர் பண்ணிக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையை எத்தனை மாவட்டம் தன்னோட எல்லையை ஷேர் பண்ணிக்குது, கர்நாடக மாவட்டத்தோட எத்தனை மாவட்டம் எல்லையை ஷேர் பண்ணிக்குது. இப்படி நீங்க படிச்சிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரபி என்ன ஆயிடுது, இதுக்குள்ள கவர் ஆயிடுது. பிளஸ் என்ன ஆயிடுது, உங்களுக்கு இதுல உள்ள ரிலேட்டடான டேட்டாவும் உங்களுக்கு என்ன ஆயிடுது, தெரிஞ்சிருது. ஓகேங்களா? நான் படிக்கிற மெத்தட் எப்படி, ஒரு மேப்பை வச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா ஃப்ரீ டயத்துல உங்களுக்கு போர் அடிக்குதா, மேப் போட்டு பழங்க. ஒரு தமிழ்நாடு மேப் போட்டு அப்படி ஒரு மாதிரி வரைஞ்சு பாருங்க, இந்தியா மேப் போட்டு பாருங்க. இப்படிலாம் சும்மா போர் அடிக்கிற டயத்துல இப்படி போட்டு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் சொல்ல போனா, இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் என்ன பெயிண்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க மேப் போடவே கத்துக் கொடுங்கிறேன். ஏன்னா ஒரு தப்பு இல்லையே, மேப் போட, இந்தியா மேப்பை போடு. சும்மா பிள்ளைங்களுக்கு இப்பயே நீங்க அதுல ஒரு இன்வால்மெண்ட் ஆக்குனீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் நல்ல சமுதாயத்துல ஒரு நல்ல பிள்ளையாகவும் அது என்னது வளருங்கிறது என்னோட கருத்து. அதனால இந்த மாரி சிம்மா இருக்கிற நேரத்துல தமிழ்நாடு மேப் போட்டு பாருங்க. சப்போஸ் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க குரூப் 1 கிளியர் பண்றீங்க, இல்ல குரூப் 2 கிளியர் பண்றீங்க, மெயின்ஸ் போறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை என்ன ஆயிடும், இந்த மேப்புக்குள்ள போயிடும். மேப்புக்குள்ள போயிட்டு ஒரு பிக்டோகிராஃபியா ஒரு கொஸ்டினை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன நல்லா நல்லா எழுதியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எதுவும் டவுட்டு எதுவும் சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க. இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம்.
ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு பிக்சர்ஸ் எடுத்து தமிழ்நாடோட மேப் எடுத்து வச்சிருக்கேன். இங்க என்னென்னலாம் அந்த மாவட்டத்துல கிடைக்குது அப்படின்னு சும்மா ஒரு இதை வந்து என்ன சொல்றேன்னா, இது ஸ்கூல் புக்லோட மேப் தான். நீங்க 11th எக்கனாமிக்ஸ் புக் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கிளாரிட்டியா தெரியுதா என்னன்னு எனக்கு விசிபிளா தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்க எக்கனாமிக்ஸ் புக் இருந்துச்சுன்னா ஒரு போட்டோ மாரி ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஒரு 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 இயற்கை காட்சிக்கு போறோம், ஒரு போட்டோ எடுத்து நம்மளோட பிக்சர்ஸ் வச்சு எத்தனை வாட்டி பார்ப்போம், நம்ம அழகா இருக்கமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த மாரி இதெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து சும்மா என்னென்ன எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு உங்களை வந்து அது கூட இன்வால்வ் பண்ணிங்க. அது இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களை சக்சஸ் பண்ண வச்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் எடுத்து என்ன தக்காளி எங்க இருக்குது, தக்காளி எங்க விட்டுருக்கான், புரியுதுங்களா? மேப்பை கவனிச்சு பாருங்க, தக்காளி எங்க அதிகமா விளையுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோளம் எங்க விளையுது, இந்த மாதிரி இறைச்சிகள் எங்க அதிகமா நடக்குது. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மேப்பை வச்சு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஏன்னா இந்த சப்ஜெக்டே அதுதான். எது வந்து ஃபர்ஸ்ட், எது செகண்டு, எது லாஸ்ட், எது தேர்டு, ஹியூமன் ரைட்ஸ்ல நம்ம எத்தனாவது இடமா இருக்கும், ஹெல்த்ல எவ்வளவு இருக்கும், இன்னொன்னு மெயின் இந்த எஸ்டிஜி அப்படின்னு இப்போ ரீசெண்டா நம்ம எல்லா கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியை பத்தி கொஸ்டின் இல்லாம இருக்காது. நீங்க எல்லா இப்போ பேரிகார்டு முதற்கொண்டும் அந்த எஸ்டிஜி இலக்குகள் வந்து தமிழ்ல வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியலாம், தமிழ்ல பாருங்க. அதுல நிறைய கோட் வேர்ட்லாம் வச்சு நிறைய பேர் படிக்கிறாங்க. டீசென்ட் ஒர்க்கு அப்படின்னா எஸ்டிஜி 8 மணி ஆனா நம்ம டீசெண்டா ஒர்க் கிளம்பி போகணும் இப்படிலாம் சொல்லி நிறைய அவங்க மாணவர்களை உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கோட் வேர்டு நான் சொல்றேன். இந்த எஸ்டிஜி பத்தி எல்லாம் கிளாஸ் இருக்கு. ஏன்னா எஸ்டிஜி பத்தி நீங்க குரூப் 1 கொஸ்டின்லயும் சரி, குரூப் 4 கொஸ்டின்லயும் சரி, இப்போ வரப்போற இந்த இதுல வந்து எஸ்டிஜி இல்லாம கொஸ்டின் இருக்காது. அப்ப எஸ்டிஜியோட அத்தனை இலக்கையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவன் அப்படிதான் கேட்கிறான், எஸ்டிஜியோட 1 என்ன, எஸ்டிஜியோட 2 என்ன, எஸ்டிஜியோட 3 என்ன, எஸ்டிஜியோட 4 என்ன, நம்ம தமிழ்நாடு இந்த எஸ்டிஜி இலக்குல எது எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்குது, எந்தெந்த மாநிலம் எந்தெந்த எஸ்டிஜில இருக்குது, இன்னும் நிதி ஆயோக் வந்து தமிழ்நாட்டுல எது எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இந்த கொஸ்டின் என்ன பண்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4ல கேட்டிருந்தான், எஸ்டிஜி 9 பத்தி கேட்டிருந்தான். எஸ்டிஜி 9 என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த எஸ்டிஜி 9 ஸ்பெசிபிக் அதோட கேரக்டர் வச்சுட்டு இது ரெண்டும் சரியா சரியில்லையா அப்படின்னு கேட்டான். எஸ்டிஜி 9 கொடுத்துட்டு ஹெல்த் பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டிருந்தான். அப்ப ஹெல்த் பத்தி சொல்றது என்ன, நம்மளுக்கு எஸ்டிஜி 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? கரெக்ட் தானே? நீங்க நான் சப்போஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவா வந்து ஒரு ஒரு இதா இருந்தாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கரெக்டா அக்யூரேட்டா நம்ம சொல்றோமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமன் எரர் இருக்கணும். சொல்றப்ப கூட டக்குன்னு என்ன டங்கு ஸ்லிப் ஆகி வேற ஒரு வார்த்தை கூட விழுவும். அதனால வந்து அப்படியே நீங்க என்ன பண்ணீங்க, எடுத்துட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா போய் ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துலலாம் தப்பா நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் நான் இன்னும் என்ன பண்ணுவேன், இன்னும் குவாலிட்டியா இன்னும் அதிகமா நான் என்ன பண்ணுவேன், ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனால ஒரு கிளாஸ் எடுத்தோமா, அந்த கிளாஸை அப்படியே கவனிக்கிறத மட்டும் வச்சுக்காம நீங்க நிறைய என்ன பண்ணுங்க, அதை போய் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு தமிழ்நாடு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மேப்பை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த மேப்பை வச்சு விவசாயம் எங்க அழகா நடக்குது, ஹியூமன் ஹெல்த் எங்க நல்லா இருக்குது, இந்த மாதிரி மேப்பை வச்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க. அதுக்காண்டி தான் இந்த மேப்னு நான் ரொம்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மேப் இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்கூல் இந்த எம்டி மேப் ஒன்று விற்கும், தமிழ்நாடு மேப். அதை வச்சு கூட அது ஒரு 50 பைசா ₹1 தான். அதை வச்சு கூட நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த 50 பைசா ₹1 வந்து உங்க லைஃபே மாத்த போகுதுன்னா அதை செலவு பண்றது தப்பு இல்லை, ₹1 50 பைசால. அதனால இந்த மேப்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம இப்ப கிளாஸ் சப்ஜெக்ட் வரிசையா போயிடுவோம். இப்ப கொஸ்டின் ஒரு ஒரு இதை படிக்கிறோம் அப்படின்னா குறிப்பா மேல உள்ள கண்டென்ட் என்ன கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்ம சப்ஜெக்டே ஃபர்ஸ்ட் புக்கு, அடுத்து எக்கனாமிக் சர்வே, அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர், இப்படிதான் உங்களை நான் கொண்டு போறேன். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எங்கேயும் என்ன பண்ணல, எதையுமே ஸ்கிப் பண்ணல. உங்களை பொறுத்தவரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் எல்லா டேட்டாவையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பாருங்க, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகிக்கப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேசி குமரப்பா. இந்த ஜேசி குமரப்பா பத்தி நிறைய உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேட்டிவ் விஷயம் தெரியும். இவர் வந்து என்ன பண்றாங்க, பச்சை காந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவர் வந்து காந்தியோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் கொள்கையில ரொம்ப கவரப்பட்டவர். ஓகேங்களா? இவர் இன்னும் சொல்ல போனா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சார்ந்தவர். இவர் வந்து எக்கனாமிக்கை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த கொட்டேஷன் சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவன் இப்படியெல்லாம் விட்டுட்டு இந்த கொட்டேஷன் வச்சிருவோம். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஜேசி குமாரப்பான்னு வச்சிருவான். ஏன் நான் சொல்றேன்னா, ஜேசி குமாரப்பா பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சிருப்போம், இந்த இடத்துல விட்டுருவோம்.
புரியுதா? அப்ப எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டிதான் நான் அந்த வார்த்தை முதற்கொண்டு உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்துறேன். உணவு உடல் வளர உதவுவதை போல உழைப்பின் உயர்வு சரியாக உபயோகிக்கப்படுத்தப்பட்டால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தாலே, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டால், உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டால் அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. இந்த மாதிரி உழைப்பு உயர்வை பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் ஜேசி குமாரப்பா அப்படிங்கிற நம்மளுக்கு என்ன ஆகணும், மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா முந்தானத்து இங்கிலீஷ் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா போன வாரம் நினைக்கிறேன் நம்மளோட என்ன சொல்றது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர் இருக்காங்களா, இப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்கல்ல, அது என்ன சொன்ன கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமானவர். அவர் என்ன பண்றோம், நம்ம பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்லாம் சொல்றோம். அவரை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. நேரம் கிடைச்சிச்சுன்னா இந்தியன் நியூஸ் பேப்பர்லயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ அது வந்திருக்குது, போய் பாத்துருங்க. எதுக்கு நான் இந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம்ல ஞானகுமார் நம்மளோட எலெக்ஷன் கமிஷனரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அவர் எங்க பிறந்தாரு, எந்த வருஷம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பசுமை புரட்சியின் தந்தையை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. அதனால அவரை பத்தி ஃபுல்லா நீங்க என்ன பண்ணீங்க, போய் ரீட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம அவரை பத்தி என்ன பண்ணிருப்போம், ஒரு கிரீன் ரிவர்ஷனை பத்தி மட்டுமே அவரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அவர் வந்து இந்த சுனாமி டயத்துல இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாம் பண்ணாதான் அந்த சுனாமில இருந்து காப்பாற்றப்படும் அப்படின்லாம் அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர்லாம் இருந்திருக்காரு. இப்படி நம்ம கொஸ்டின் இந்த இடத்துல அவன் கேட்கறப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இவர் வந்து இதுக்கு மட்டும் தானே படிச்ச, கிரீன் ரெவல்யூஷனுக்கு மட்டும் தானே இவர் வருவாரு, இவர் எங்க இது வரமாட்டாரு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு ஆன்சர் போட மாட்டோம். இதுக்காண்டி தான் சொல்றேன், டெய்லி என்ன பண்ணுங்க, அந்த ஒரு 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 கொஸ்டினை பெக்குலியரா அவன் செட் பண்றானா, நீங்க என்ன பண்ணுங்க, டேஸ் ரொம்ப தெரியலன்னா கூட நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க இந்த மாதிரி ஜேசி குமாரப்பா, எம்.எஸ். சுவாமிநாதன், இந்த மாதிரி நம்ம ஏரியாவில இருந்து சிறந்த அறிஞர்களா ஆயிருக்காங்களா, அவங்கள பத்தி என்ன பண்ணுங்க, நீங்க அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப படிக்கலனாலும் ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆன்சரை கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால அந்த ஜேசி குமாரப்பா உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு அப்படின்னு வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணிடணும், இந்த ஜேசி குமாரப்பா மைண்டுக்குள்ள அந்த உழைப்பை பத்தி சொல்றாரு, உணவு வளர தேவையான இதை பத்தி சொல்றாரு. இந்த பாருங்க, மறுபடியும் பாருங்க, உழைப்பு உழைப்பு இந்த மாதிரி உழைப்பு உயர அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே உங்களுக்கு என்ன, ஜேசி குமாரப்பா நினப்பு வந்துடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கறத மைண்ட்ல ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துங்க. அடுத்து பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்கு, 28 ஸ்டேட் இருக்கு. அந்த 28 ஸ்டேட்டும் சமூகம் மற்றும் பொருளாதாரம் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, ரேங்க் ரிலீஸ் பண்றாங்க, ஃபண்டு கொடுக்குறாங்க, ஃபண்டு கொடுக்கறத வச்சு டெவலப்மெண்ட் பண்றாங்க. இந்த டெவலப்மெண்ட் மக்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்றாங்க, உயர்த்துறாங்க. ஏன் மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் வரணும்ல. மக்களுடைய வாழ்வாதாரம் உயரலைன்னா நிறைய தப்புகள் நடக்கும், தவறுகள் நடக்கும், நம்மளோட சொத்துக்கள்லாம் என்ன பண்ண முடியும், சூறையாடப்படும். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா வறுமை, பட்னி, பசின்னு வந்து நம்ம என்ன ஆயிடும், நம்மளோட ஆயுள் காலம் எல்லாமே குறைஞ்சி நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு, இந்த ஒரு ஒரு பிக்சர்ல கூட அந்த கழுகு வந்து ஒரு பையன் எப்ப சாவான் திங்கலாங்கிற ஒரு நாட்டுல ஒரு பிக்சர் ஒண்ணு பெரிய பெக்குலியரா போயிடும். அந்த மாரிலாம் நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நம்ம நம்ம என்ன பண்றோம், டெவலப்மெண்ட் செக்டர்ல நம்ம ரெடி பண்றதுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். அப்போ உழைப்பின் இயல்பு அப்படின்னு இந்த உழைப்பை பத்தி சொல்றது எக்கனாமிக்ஸ்ல அப்படின்னு யாருன்னு வந்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஜேசி குமாரப்பா மைண்டுக்குள்ள வந்துடணும். அவரை பத்தி உள்ள எல்லா இன்ஃபர்மேட்டிக் டேட்டாவும், அவர் பேர் என்ன, அவருக்கு பெக்குலியரா என்ன பேர் வச்சிருக்காங்க, அவர் எந்தெந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் இண்டஸ்ட்ரியல்ஸ்ல இருந்திருக்கிறாரு, அவர் எழுதின புக்கு என்ன, அந்த இயேசுவின் போதனைகளை பத்தி எல்லாம் அவர், நம்ம இந்த இயேசுவை பத்தி 2 பேர் சொல்லுவாங்க, ராஜாராம் மோகன் ராயும் சொல்லுவாரு, இவரும் சொல்லுவாரு. அப்போ இயேசுவின் 7 கட்டளைகள் யார் எழுதுனது, இயேசுவை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காரு, எக்கனாமிக்ஸை பத்தி மீன்ஸ் என்வரான்மெண்ட் பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஃபுல் டேட்டாவும் தெரிஞ்சிடணும், இந்த கொட்டேஷன் தெரிஞ்சிடும். புரியுங்களா? ஜேசிபி குமாரப்பா பத்தி நம்ம போய் பெரிய அளவுல என்ன பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம இந்த இந்தியா பத்தி சொல்றோம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலமும் ஒரே மாதிரியா இருக்காது. ஏன்னா அதுல சமூக பொருளாதாரம் என்ன இருக்கு, வேற வேற போயிட்டு இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதா நம்மளோட சப்ஜெக்ட். ஓகேங்களா? எப்படியெல்லாம் இந்த சப்ஜெக்ட், இப்ப தமிழ்நாடு எத்தனாவது பெரிய இந்தியாவில் எத்தனாவது பெரிய மாநிலம், ஏன்னா கொஸ்டின் கேட்கிறான், தமிழ்நாடு வந்து இந்தியாவில் எத்தனாவது பெரிய மாநிலமாக இருக்குது, 11, 12, 13, 14 வைக்கிறான்னு வச்சுங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து டேட்டா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கொஸ்டினை வந்து நீங்க எப்படி லாஜிக் அண்டு டெக்னிக்கலா எப்படி படிக்கணும்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியல. 2 பக்கத்தும் நீங்க என்ன பண்ணணும், அதான் படிக்கணும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இதெல்லாம் வந்து சும்மா என்ன பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுனா இதுக்கு வந்து ரொம்ப போட்டு மெனக்கட்டெல்லாம் படிக்க கூடாது. தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம், 11வது. மக்கள் தொகை அடிப்படையில இது 3வது பெரிய மாநிலமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா தான். ஓகேங்களா? ஓகேங்களா? கிளியரா தெரியுதுங்களா?
ஓகேங்க. ஓகே. தமிழ்நாடு வந்து எத்தனாவது பெரிய மாநிலமா இருக்குது? 11வது பெரிய மாநிலம். மக்கள் தொகை அடிப்படையில 3வது பெரிய மாநிலமாகவும் இருக்குது. பல்வேறு சாதனைகளை சொல்லுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கதை. நம்மளுக்கு தமிழ்நாட பொறுத்தவரை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னது அதுதான். பாருங்க அவன் இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணுவான்? கொஸ்டினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவான். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சிறந்த மாநிலம் தொழில்துறை சேர்ந்ததுல சிறந்த மாநிலங்கள் வந்து யாரா இருக்கா அப்படின்னு பார்ப்பான். இது எத்தனாவது இடத்துல இருக்குது? இந்த மாதிரி தான் உங்களை என்ன சொல்றேன், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது பிளேஸ், நம்ம இதுல எல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல இருக்கும், இப்படி நீங்க படிச்சுட்டாலே இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் ஆயிடும். ஏன்னா மற்ற இதுக்கு வந்து நீங்க நிறைய எஃபோர்ட் போட்டு படிக்கணும். இது வந்து நீங்க ஜஸ்ட் டேட்டா தான். இது டேட்டாவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலே உங்களுக்கு இது வந்து போதுமானது. இந்த 3 லைன்லயே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கொஸ்டின் ஏரியா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? தமிழ்நாடு மற்றும் என்ன எது இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, 3 டேட்டாவில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் உள்ளது. உடல் நலத்துல, உயர்கல்வியில, பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதத்துல, மகப்பேறு விஷயத்துல நம்ம சிறந்து இருக்கிறோம். இப்ப என்ன ஆகும்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிளேஸ்ல இருக்கோம், எவ்வளவு குறைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டாலே எவ்வளவுன்னு பார்த்துட்டாலே இந்த ஏரியா கிட்டத்தட்ட, ஏன்னா கொஸ்டின் இதெல்லாம் கேட்கறான், ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் பத்தி எது இதெல்லாம் வச்சு இந்த ஹியூமன் டெவலப் இண்டிகேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. மனிதவள மேம்பாடுங்கிறது எது இதெல்லாம் வச்சு சொல்றாங்க, உடல் நலம், ஆயுள் காலம், அப்புறம் என்ன சொல்றது, வாழ்க்கை திறன், இதை வச்சுதான் என்ன பண்றாங்க, இண்டிகேட் பண்றாங்க. இந்த பாருங்க அப்படியே இதுல வந்துருது பாருங்க. இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், மற்ற மாநிலங்களோட நம்ம ஒரு சிறந்த முன்னேற்ற மாநிலமா தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் நலத்துல நம்ம ஹெல்த்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், இறப்பு விதத்துல எத்தனாவது இடத்துல இருக்கோம், மகப்பேறு இறப்புல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி சார், உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எத்தனாவது இடத்துல பார்க்க போறோம்னா, இது ரிப்போர்ட் சப்மிட் பண்றது யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல ஒண்ணு இருக்குது, இந்திய அளவுல ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்திய அளவுல யாரு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமானது யாருன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்குள்ள வருவாங்க, கான்ஸ்டியூஷனுக்குள்ள வருவாங்க, நம்மளுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வருவாங்க. ஏன்னா இவங்க தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தையும் சர்வே பண்ணி எது எல்லாம் பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, நிதி ஆயோக் என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. நிதி ஆயோக் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினும் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோம். உடல் நலம், உயர்கல்வி, இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதத்தெல்லாம் நம்ம எத்தனாவது பிளேஸ் போறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? இதை ஏன் அன்லைன் பண்றேன் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, ஒரு குரூப் 4, அதாவது குரூப் 1 கொஸ்டின் இந்த இந்த ப்ரீவியஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நம்ம நிதி ஆயோக்கின் படி இந்த தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கு, முன்னேறி மாநிலமா உள்ள இருக்குதா, டெவலப்மெண்ட் மாநிலமா இருக்குதா இப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. நீங்க லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாத்துங்க. என்ன சொல்றா, இந்த இந்தியாவின் மாநிலம் தமிழ்நாடு வளர்ச்சியானது விரைவாக உள்ளது. புரியுதுங்களா? இங்கிலீஷ்லயும் அதை என்ன பண்ணுங்க பாருங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டெவலப்மெண்ட்ல தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வறுமை ஒழிப்புல மற்ற மாநிலங்களோட நம்ம சிறப்பா தான் இருக்கும். அதனால நிறைய ஸ்கீம்ஸ் வறுமை ஒழிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி கிளாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தாய்மானவர் ஸ்கீம் இருக்குது, அப்புறம் காலை உணவு திட்டம் இருக்குது. அது மாதிரி வறுமையை ஒழிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் கொஸ்டின் என்ன போயிட்டானா, இதெல்லாம் எல்லா ஸ்கீமையும் படிச்சிடறாங்கன்ட்டு அவன் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, என்ன டேட்டா அப்படின்னு அவன் கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது, எப்படி கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இது புக்ல உள்ள டேட்டா, அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்படி நம்ம ஓரளவுக்கு பார்த்தாலே இந்த சப்ஜெக்ட் என்ன ஆயிடும், கவர் ஆயிடும். ஓகேங்களா? நான் இந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் டேட்டா, எது எல்லாம் இம்பார்ட்டன்ட், எது எல்லாம் நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு என்ன, ஒரு நோட்ஸ், இப்போ ஒரு மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் இப்படி கண்டென்ட் போட்டு எழுதினீங்கன்னா அது வந்து என்ன ஆயிடுது, மெயின்ஸ்க்கு யூஸா இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை குரூப் 2ல வந்து மார்க், அதாவது என்ன சொல்றது, OMRல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? உடல் உழைப்பை பத்தி சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டா மறுபடியும் என்ன சொல்லணும், ஜேசி குமரப்பா. ஜேசி குமரப்பா யாரு, பச்சை காந்தி, அவர் கும்போணத்துக்காரரு, காந்தியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணவர். இப்படின்னு இன்னைக்கு பூரா மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். இந்தியாவில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது பெரிய மாநிலமா இருக்குது, 11வது பெரிய மாநிலமா இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள ஆகிட்டே இருக்கணும், செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த தமிழ்நாட்டில் என்னென்னலாம் விளையுது, எது எல்லாம் பெஸ்டா இருக்கும், உடல்நலத்துல பெஸ்டா இருக்கும், மகப்பேறுல பெஸ்டா இருக்கும், குழந்தை இறப்பு விகிதத்துல பெஸ்டா இருக்கும், நோய்கள் கண்ட்ரோல் பண்றதுல பெஸ்டா இருக்கும், ரொம்ப குறிப்பா வறுமை ஒழிக்கிறதுல ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நீங்க இப்படி ஓடிட்டு இருக்கிறதா அடுத்தடுத்து நான் சொல்ல என்ன ஆகும், அந்த டேட்டா என்ன ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு ஃபோக்கஸ்டா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க.
இப்போ கூட நம்ம நிறைய ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், வறுமையில இருந்து ஒழிச்சாச்சு அப்படின்னு நம்ம மாண்புமிகு பிரதமர் கூட சொன்னாங்க. நம்மளால கவர்மெண்ட்டும் சொன்னாங்க. நம்மளும் வந்து என்ன பண்ணோம், 1.2 கோடி சம்திங் ஏதோ வந்து நம்மளும் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த கொஸ்டின் இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கை ஒப்பிடுவதில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக உள்ளது. ஏன் மிக குறைவாக உள்ளது? ஓகேங்களா, அவங்க சொல்லிட்டாங்க குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் குறைவா இருக்குது? இங்க வந்து என்ன இருக்கு, தொழில்துறைகள் அதிகமா இருக்குது. ஓகேங்களா, தொழில்துறைகள் அதிகமா இருக்கு. படித்தவர்கள் என்ன இருக்காங்க, படித்தவர்கள் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா, விவசாயம் நல்லா இருக்கு. ஓகேங்களா, நம்ம மேக்சிமம் என்னது, நம்மளை சுத்தி என்னென்ன ஆறுகள் வந்து ஒரு காரணமாக இருக்குது. நம்ம அரசாங்கம் கொடுத்த நம்ம அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் நம்மளுக்கு அது யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம ஏழை மற்ற மாநிலம் ஒப்பிடுறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு, ரொம்ப நம்ம குறைவாக இருக்கிறோம். ஏழைகள் எண்ணிக்கை குறைவா இருக்கிற காரணம் இதெல்லாம் அப்படியே மைண்ட்ஸ்ல அப்படியே ஒரு டாபிக் போட்டு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா அப்படியே மைண்ட் செட் ஆயிடும். அடுத்து நம்ம குரூப் 2க்கு என்ன பண்ணோம், இது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, இது எத்தனாவது பிளேஸ் இருக்குது அப்படின்னு பாத்துட்டா நம்ம குரூப் 2க்கு, அதாவது பிரிமினரி எக்ஸாமுக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா, அடுத்து போமா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு என்ன இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்கு. மனித வளர்ச்சி குறியீட்டுல எத்தனாவது இடத்துல, இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவா நோட் பண்ணிங்க. மனித வளர்ச்சி குறியீட்டுல 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதுல நம்ம 2வது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் யார் இருக்கா, செகண்ட் பிளேஸ்ல யார் யார், செகண்ட் பிளேஸ்ல எந்தெந்த இடத்துல இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல எந்த, ஒரே லைனா எழுதிங்க. இப்ப 2வது இடத்துல என்னென்ன இருக்கு, 2வது இடத்துல என்னென்ன இருக்கு, 3வது இடத்துல என்ன இருக்குது, 4வது இடத்துல என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குது, இது எல்லாம் ஒரே சைட்ல எழுதிருங்க நோட் பண்ணி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? இந்த பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, இது கமெண்ட் வந்துருங்க மேடம். இப்போ மனிதவள குறிச்சுகள் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல. அப்ப 3வது இடத்துல என்னென்ன டேட்டா வருதோ நான் சொல்றது எல்லாமே 3வது இடத்துல எழுதிடணும். ஓகேங்களா, அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. அப்ப 2வது இடத்துல என்னென்ன தமிழ்நாடு வருதோ அது எல்லாமே 2வது இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? இப்படி நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஃபோக்கஸ். ஏன்னா புக்ல வந்து ஸ்கூல் புக்ல வந்தீங்கன்னா ஒரு இடத்துல 2வது இடமா, ஒரு இடத்துல 3வது இடமா. இந்த பாருங்க, அடுத்து பாருங்க, 3வது இடத்துல இருக்குது. என்னதுன்னா மூலதன முதலீட்டில் எவ்வளவு லட்சம் கோடி. ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு எக்கனாமிக்ல இந்த வாட்டி எந்த துறைக்கு அதிகமாக பட்ஜெட் ஒதுக்குனாங்க, எதுக்கு கம்மியா ஒதுக்குனாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க அப்படிலாம் கொஸ்டின் போறப்ப நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் இந்த மாதிரி டேட்டா, இன்ஃபர்மேட்டிக் டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணிடணும், அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ மூலதன உற்பத்தியில 3வது இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்க, தொழிற்சாலை. இப்ப நான் சொன்னேன், இப்போ நம்ம எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டான். தமிழ்நாடு எது இதெல்லாம் பெஸ்ட் இருக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான், அடுத்து எது இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? அடுத்து 3வது பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள் எண்ணிக்கை 17% பங்களிப்புடன். ஏன்னா அசசரின் ரீசன்ல இப்படியே வைப்பான், 17% பங்களிப்புடன் தொழிற்சாலை எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கிறது. கூற்று 1. 2வது, தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு வலிக்கிறது. பங்களிப்பு உள்ளதுன்னு 2 கூட்டணி வச்சுட்டு ரெண்டும் சரி, இது சரி, இது தவறு, இது இதற்கான காரணம் இல்லை அப்படி வைப்பான். இல்லைன்னா இந்த இருக்குல்ல 16%, இதை மேல வச்சு இதை கீழே வைப்பான். புரியுதுங்களா? நான் கொஸ்டின் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நான் சொல்றது பாருங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எப்போ 17% அப்படின்னா தொழிற்சாலை அப்படின்னாலே 17%. ஓகேங்களா, தொழில்துறையில் வேலை வாய்ப்பு அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணும், 7 மணிக்கெல்லாம் தொழிற்சாலைக்கு போயிடணும். எப்பயாச்சும் ஒரு கோடு 16 நம்மளுக்கு வைக்கலாம். வந்து 6 லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு 6ன்னு வந்தாலே மைண்டுக்குள்ள வந்துடணும். 16 அப்படிங்கிறது வந்துடணும். 7 6 மணிக்கு வேலைக்கு எந்திரிச்சு என்ன பண்ணும், 17 7 மணிக்கெல்லாம் என்ன பண்ணும், 17 மணிக்கெல்லாம் தொழிற்சாலைக்கு போயிடணும். அப்ப தொழில்துறை பங்களிப்புல எவ்வளவு இருக்கும், நம்ம 17%, தொழிற்சாலை 17%, துறை வேலை வாய்ப்புல 16% பங்களிப்பையும் இருக்குது அப்படின்னு தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாருங்க சொல்லிட்டேனா, நிதி ஆயோக். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நிதி ஆயோக் தான். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், 3வது இடம். இது புக்ல உள்ள டேட்டா. கரண்ட்ல உள்ள டேட்டா பாருங்க. ஓகேங்களா, கரண்ட்ல உள்ள டேட்டாவும் நீங்க என்ன பண்ணும், அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். முதல்ல புக்கை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி போன கொஸ்டின் பேப்பர் அவன் அப்படியே அழகா கொடுத்துட்டான். 2017-18 எந்தெந்த இதெல்லாம் தமிழ்நாடு எந்தெந்த பிளேஸ்ல இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துட்டான். நம்ம ஆளுங்க எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு போனதுனால அந்த கொஸ்டின் எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா மேல அவன் மென்ஷன் பண்ணிட்டான்,
எந்த இயருங்கிறதுல. அதனாலதான் நான் புக் டேட்டாவெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் நம்ம என்ன இருக்கோம், தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் சார், செகண்ட் பிளேஸ்ல யார் சார், தேர்ட் பிளேஸ்ல யார் சார், இதெல்லாம் வந்து நீங்க நிதி ஆயோக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடாவது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். தமிழ்நாடு சுகாதார குறியீட்டில் எத்தனாவது இருக்காங்க, மூணாவதா இருக்காங்க. சுகாதாரம் 3, சுகாதாரம் 3. ஓகேங்களா? காலையில எந்திரிச்சு நல்லா என்ன பண்ணலாம், ஒரு சாமி கும்பிட்டு 3 பட்டை போட்டா சுகாதாரமா ஏதோ ஒரு கோடு வேர்டு போட்டு நீங்க என்ன பண்ணீங்க, படிச்சு இப்படியே நீங்க மைண்ட்ல ஏத்துனீங்கன்னா எப்பயுமே மைண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு வேல்யூ வந்து அப்சர்வ் பண்ணிக்காது. ஏதாவது ஒரு கனெக்டிவோட இருந்தா அதை டக்குனு என்ன பண்ணிக்கும், போய் அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை பார்த்துருப்பீங்க, அவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அவங்க குட்டையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு ஐடென்டிஃபை வச்சிருந்தாங்க, இப்படி எல்லாம் அவங்க மைண்ட் என்ன பண்ணி வச்சுக்கோம், செட் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ அவர் என்ன சொன்னார், தொழிற்துறையில வந்து எவ்வளவு பங்களிப்பு, தொழிற்சாலையில எவ்வளவு பங்களிப்பு, தொழில்துறையில எவ்வளவு பங்களிப்பு, அப்போ 6, 7ன்னு என்னமோ சொன்னாரு, அப்ப 16, 17 இருக்கா அப்படின்னு எப்படியோ கெஸ் பண்ணி போடணும். புரியுதுங்களா? அதுக்காண்டி தான் இப்படி ஒரு டேட்டாவை ரிலேட் பண்றேன். இப்ப சுகாதார குறியீட்டுல நம்ம எத்தனாவது இடத்துல மட்டும் 3 அப்படின்னு அந்த 3 ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா? உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அதிக பிஜி ஸ்காலரா இருக்கட்டும், பிஹெச்டி ஸ்காலரா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது. அப்போ உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்னு வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் இடம் போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. இது எல்லாமே கொஸ்டின் ஏரியானாலதான் உங்களுக்கு அப்படியே ஒன்னா ஒரு இடத்தையும் நான் ஸ்கிப் பண்ணாம கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் நாளைக்கு வந்து ரிவிஷன் பண்ணி நான் எங்க ஏதாச்சும் தப்பு எதுவும் பண்ணா நீங்க வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தாதான் நீங்க என்ன பண்ணீங்க, இந்த சப்ஜெக்ட ப்ரிப்பேர் பண்றீங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்திய எண்ணிக்கையில் மிக அதிக பாத்தீங்களா, உயர்கல்வினாலே அப்ப இங்க அதிகமா படிக்கிறான்னு அர்த்தம். அப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறான், உயர்கல்வியில அதிகமா இருக்குது, இங்க வந்து அவன் வந்து என்ன காலேஜ்னு சொல்லாம சும்மா பொறியியல் கல்லூரி, அக்ரி காலேஜ் எதுவும் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம உயர்கல்வினால நம்ம எல்லாத்துலயுமே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே இதுல மட்டும் நான் படிக்கல, எல்லாத்துலயுமே தான் படிக்கிறோம். அப்ப அசோசியேஷன் என்ன இருக்கும், ரெண்டும் சரியா தான் இருக்கும். அடுத்த என்ன சொல்றான், அதிக பொறியியல் கல்வி இந்தியாவிலேயே அதிக இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்குது, தமிழகத்துல தான் இருக்குது. அதனாலதான் இன்ஜினியர்ஸ் பூரா படிச்சுட்டு குரூப் 4 படிச்சுட்டு இருக்காங்க, குரூப் 2 படிச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அதிக பொறியியல் கல்லூரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்குது. ஓகேங்களா? புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக என்னது இந்த தமிழ்நாடு உருவெடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு சவுத் ஜோன் தென்மேற்கு பருவக்காற்றும் வருது, வடமேற்கு பருவக்காற்றும் இருக்குது. அது இல்லாம நம்மளுக்கு குறிப்பா நம்மளோட நம்ம ஹீட்டை இது பண்றதும் நம்மளுக்கு என்னது, இங்கிட்ட நிறைய ஏனமண்டல பகுதியில ஒரு ஒரு முக்கியமான பகுதியாகவும் நம்ம இருக்கும். அப்ப புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி பண்றதுக்கான சோர்ஸ் அதிகமா நம்மள்ட்ட என்ன இருக்குது. அதனாலதான் இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில ஒரு முக்கிய மையமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில 3வது பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பர் வந்துச்சு. நம்ம கரண்ட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பாத்துக்கணும். அதாவது 3வது பிளேஸ். ஓகேங்களா? 2025ல இப்போ அது எப்படின்னா ஒரு 3 மாசம் இப்ப மாறி இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்ப புதுப்பிக்க ஆற்றல்ல நம்ம ஒரு முக்கியமான, இந்தியாவில ஒரு முக்கியமான பகுதியா நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வணிக வங்கிகளின் கூட்டுறவு வங்கியில் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிக சிறப்பாக உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடன், அதாவது வங்கி எதுக்கு நம்ம வங்கியை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மக்கள் ஒரு ஸ்டேபிளா ஆகுறதுக்கு வங்கி வந்து ஒரு முக்கிய செயல்பாட்டாளர். ஓகேங்களா? ஒரு பிசினஸ் தொடங்கணும், நம்மளுக்கு நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கும், ஆனா நம்மள்ட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. ஓகேங்களா? அப்ப பணம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், போய் வட்டிக்கு கடன் வாங்குவோம். ஓகேங்களா? வட்டி என்ன ஆகும், அதிக வட்டியை கொடுத்து நம்ம வர லாபம் பூரா வட்டியிலே போயிடும். அப்போ அவனோட வாழ்வாதாரம் என்ன ஆகிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சரி செய்யறதுக்காண்டி தான் இந்த பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதுலயும் குறிப்பா அந்த கூட்டுறவு, குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கியோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குறைந்த வட்டி கொடுப்பாங்க. மற்ற என்ன சொல்ல போனா பிரைவேட்டோட நேஷனலைஸ் பேங்க் கம்மியான வட்டி கொடுப்பாங்க, நேஷனலைஸ் பேங்கோட கூட்டுறவு பேங்க் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியா வட்டி கொடுப்பாங்க. அதனாலதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க போய் லோன் வாங்கி மக்கள் தங்களுக்கான லாபகரமான வேலைகள்லாம் செஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு கடனை திருப்பி அடைப்பாங்க. இதனால மக்களோட வாழ்வாதாரம்லாம் முன்னேறுது. அதனால கூட்டுறவு பேங்க் வந்து அதிகமா எங்க இருக்கும்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் கூட இந்த கூட்டுறவு சொசைட்டில நகை வச்சவங்களுக்கு எல்லாம் தள்ளுபடி இப்படி எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் வந்து புது புது திட்டங்கள்லாம் என்ன பண்ணுங்க, கூட்டுறவு வங்கிகளை கொடுக்கும். அப்போ கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகள் வந்து என்ன இருக்கு நம்மள்ட்ட, எதுக்கு இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம்னா, நம்ம தமிழ்நாடு சிறந்து இருக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டுறவு இருக்குது, தொழிற்சாலை இருக்குது, சுகாதாரம் நல்லா இருக்குது, அப்படிங்கிறனாலதான் தமிழ்நாடு வறுமையை கரெக்டா ஒழிக்கிறாங்க. இப்படி இருக்கிறனாலதான் தமிழ்நாடு என்ன ஆயிட்டு இருக்கு, நல்லா ஆயிட்டு இருக்கு. அதுதான் சொல்ல வரான். அங்க சொன்னதான் பிரீஃபா என்ன பண்றான், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, குறுசிறு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு தனி கிளாஸாவே வச்சிருக்கேன். எம்எஸ்எம்இ பத்தி தனி கிளாஸே வச்சிருக்கேன். எம்எஸ்எம்இல வந்து முதலீடு திட்டங்கள் அதிக ரெஜிஸ்ட்ரேஷனும் சரி, அதிகமா எது இருக்குன்னா தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. இதை பத்தி இதுக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் உதயம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க போய் என்ன பண்ணலாம், எவ்வளவு ரெஜிஸ்டர் இருக்குது, எவ்வளவு தமிழ்நாடு வந்து உதயம் போர்ட்டல். இந்த உதயம் போர்ட்டல் கொஸ்டின் கூட கேட்பான். இந்த உதயம் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா, சூரிய ஒளி மூலமாக பெறக்கூடிய ஆற்றலில் தெரிந்து கொள்வதற்காக உதயம் போர்ட்டல் உதவுகிறது. பெண் குழந்தைகள் காணா போவதை பற்றி தெரிந்து கொள்ள உதயம் போர்ட்டல் இந்த உதயம் அப்படின்னு என்னன்னு கேட்பான். உதயம்ங்கிறது எதுக்குன்னா குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறதா இந்த உதயம் போர்ட்டல். ஓகேங்களா, இதெல்லாம் பாத்துங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு இதுதான் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ். நம்மளுக்கு தேவை தமிழ்நாடு எங்கெங்க இருக்கு, எந்தெந்த பிளேஸ்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்துங்க. ஓகேங்களா, மறுபடியும் அதையே சொல்லிட்டான். வறுமை ஒழிப்புல நம்ம கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. என்ன சொல்ற, வறுமை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நம்ம என்ன பண்றோம், இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம், வேலை கொடுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், இந்த மாற்றுத்திறன் இந்த வறுமை ஒழிப்புனா அந்த ஸ்கீம் மட்டும் படிக்கணும். அது எக்கனாமிக்ஸ்ல டிபிஎஸ்பில எங்கேயாச்சும் சொல்லுதான் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா, இந்த டிபிஎஸ்பில எந்த பகுதி வந்து வறுமை ஒழிக்கிறத பத்தி சொல்லுது அப்படின்னு பாருங்க. அது ரிலேட்டடா என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துருக்குது அப்படின்னு பாருங்க. அந்த ஸ்கீம்ஸ்ல தமிழ்நாடு எதுவும் ஸ்பெசிபிள் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம சொல்றேன். ஓகேங்களா, வறுமை ஒழிக்கிறதுக்காண்டி இந்த 100 நாள் வேலைப்பு திட்டம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஓகேங்களா, அந்த 100 நாள் வேலைப்பு திட்டத்துல கூட பட்ஜெட்ல என்ன அமௌண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப 100 நாள் வேலைப்பு படி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா சட்டம் எப்போ போட்டாங்க, அது செயல்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கிற ஒரு முக்கியமான வேலை இது. அட்லீஸ்ட் 100 நாள் அந்த ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணும், 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கணும். பெண்களுக்கு அதிக ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து அங்க போய் அங்க அந்த வேலை செய்யறப்போ அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலையும் அங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அந்த ஊரக வேலைப்புனா அதை மட்டும் படிக்கணும். அந்த போர்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி அப்படியே ஃபுல்லா ஃபோக்கஸ்டா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, எவ்வளவு பணம் தராங்க, எந்த ஸ்டேட் வந்து அதிகமா பணம் தருது, நம்ம தமிழ்நாடு எவ்வளவு, இப்ப நம்ம தமிழ்நாடுலாம் 300 ரூபாய்க்கு மேல போயிருச்சு, 315 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா, எந்த ஸ்டேட் அதிகமா கொடுக்குறாங்க, எங்க வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்குதோ அங்கதான் என்ன பண்ணுவாங்க, அதிகமா கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேலை வாய்ப்பு எங்க கம்மியா இருக்கு இந்தியாவிலே, யாருக்கும் தெரியுமா? வேலை வாய்ப்பு குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு யாருக்கும் தெரியுமா? சரி, இப்படி கேட்போம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல அதிகமா பணம் கொடுக்குற எந்த ஸ்டேட்னு தெரியுமா? எது தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஹரியானா தான் அதிகமா பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 315 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஏத்தி 323 ரூபா எவ்வளவு தராங்க பிள்ளைக்கு கரெக்டா தெரியல. ஆனா 315 ரூபாங்கிறது கன்ஃபார்மா எனக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த சுகாதார குறிப்பில் கேரளா பஞ்சாப் மாநிலம் வரிசையில் 3வது. இப்படி கூட கேட்பான். டிசெண்டிங் ஆர்டர்ல வரிசைப்படுத்து, சுகாதார வரிசையில டிசெண்டிங் ஆர்டர்ல எது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு. சுகாதார குறியீட்டுல எத்தனாவது இடம், 3வது குறியீடம். யாரு ரிலீஸ் பண்றா, நிதி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா, பச்சிளங்குழந்தை குறைப்பு விகிதத்துல நம்ம தமிழ்நாடு பச்சிளங்குழந்தை குறைப்பு விகிதத்திலையும் சரி, மகப்பேறு இறப்பு விகிதத்திலையும் சரி, நம்ம ரொம்ப ரொம்ப அச்சீவ்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகேங்களா, ரொம்ப குறைச்சாச்சு. ஓகேங்களா, இந்த ரெண்டுக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. குழந்தை இறப்பு விகிதத்துக்கு 1000, வருஷத்துக்கு 1000த்துல எத்தனை குழந்தைங்க இறக்குறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. 1000த்துக்கு எத்தனை குழந்தை இறக்குறாங்கன்னு பாக்குறது குழந்தை இறப்புக்கு தான். மகப்பேறுனா 1,00,000த்துக்கு கணக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா, 1,00,000த்துல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படின்னு கணக்கு பண்றாங்க. இதை நம்ம என்ன பண்றோம், கிட்டத்தட்ட ரொம்ப லோவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுல சிறந்த மாவட்டமா வந்து விழுப்புரம்லாம் செயல்படுது அப்படின்னு தமிழக அரசு இதெல்லாம் சொல்றாங்க. விழுப்புரத்தை பத்தி நிறைய பாருங்க. ஏன்னா விருதுநகர், சாரிங்க, விருதுநகர், விழுப்புரங்கிற விருதுநகர். விருதுநகர் வந்து சிறந்த பகுதியா இருக்குது. அது மாரி இருந்து இந்த புதுமை பெண் திட்டம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலமாக அதிக மாணவிகள் எந்த மாவட்டத்துல வந்து சேர்ந்திருக்காங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேர்ந்திருக்காங்க. இதெல்லாம் டேட்டா, இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ். இதெல்லாம் சொல்றேன், இது நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா, ஏன் சேலத்துலதான் முதல்ல என்ன கொண்டு வருவாங்க, நம்ம முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவங்க வந்து 92 வந்து தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த தொட்டில் அப்படியே கனெக்ட் பண்ணிங்க. தொட்டில் குழந்தை திட்டம் இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமா அந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ஸ்ல வந்து அதிக பயன்மடைந்து அதிக சேர்க்கை எங்க இருக்குன்னா சேலத்துலதான். ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க, பெண்கள் அப்படிங்கிறப்ப சேலம். அப்போ இந்த பாருங்க, குழந்தை இறப்பு விகிதத்துல என்னது 14, மற்ற மாநிலம் 14 இருக்குது. இந்தியா தேசிய அளவுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. ஓகேங்களா, சோ இது யார் ரிலீஸ் பண்றா பாருங்க, முற்போக்கு சுகாதார மாநிலம், முற்போக்கு இந்தியா அறிக்கை, 2வது நிதி ஆயோக். புரியுதுங்களா சொல்றது, எந்த வருஷ டேட்டா,
அதுதான் சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? நிதி ஆயோக் வந்து எந்த வருஷ டேட்டா, எந்த வருஷத்துல 2018ல தமிழகத்துல குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 14 இருக்குது. ஓகேங்களா? 2015க்குள்ள 20ஆகவும் குறைந்துள்ளதாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. எந்த வருஷம் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து தொழில்துறைங்கிறதுக்கு ஆட்கள் மட்டும், அதாவது தொழிலாளர்கள் மட்டும் இருந்தா போதுமா? அங்க கிடைக்கிற கனிமங்கள் ரிசோர்ஸை வச்சுதான் அங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து growth ஆகும். இண்டஸ்ட்ரியல்ஸ் growth ஆகணும், அங்க கனிமங்கள் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல பாக்சைட் எங்க அதிகமா கிடைக்குது, கஞ்சமலையில என்ன இருக்குது, மதுரையில வந்து என்ன இருக்குது, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க. ஏன்னா வந்து பொறுத்துக்கல என்ன வைப்பான், ஏற்காடு அப்படின்னு ஒரு இங்க வைப்பான், இங்க மதுரை மதுரை அப்படின்னு வைப்பான். அடுத்து இங்க வச்சுட்டு ஏற்காட்டுல என்ன கிடைக்குது, பாக்சைட் கிடைக்குதா, இங்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்புத்தாது அப்படின்னு வைப்பான். ஓகேங்களா? மதுரையில என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்சைட் அப்படின்னு வைப்பான். இந்த மாதிரி வச்சு இது 1 2 3 4 பொறுத்த சொல்லுவான். அப்போ ஏற்காட்டுல என்ன இருக்கு? ஓகேங்களா? ஏற்காட்டுல என்ன இருக்குது? பாக்சைட் இருக்குது. ஏற்காட்டுல என்ன இருக்கு? பாக்சைட் இருக்கு. கஞ்சமலையில என்ன இருக்கு? இரும்பு தாது இருக்குது. ஓகேங்களா? மதுரை மாவட்டத்துல கரடிக்குட்டத்துல என்ன இருக்குது? இரும்புத்தாது சுரங்கம், மாலிட்டிப்னம் இருக்குது. இந்த மாதிரி இந்த மூணு அட்லீஸ்ட் கஞ்சமலை இரும்புத்தாது. கஞ்சமலை இரும்புனாலே ரொம்ப கஞ்சமா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வச்சுங்க. ஏற்காட்டுல பாக்செட் ஏர் என்ன இருக்கும், பாக்கெட்ல போட்டு விற்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு கோடு வேர்டு, இந்த மாதிரி கோடு வேர்ட்லாம் நீங்களே வச்சுங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ரிலேட்டடா அந்த கோடு வேர்டு செட் பண்ணுவாங்க. ஏற்காட்டுல பாக்கெட்ல என்ன பண்ண முடியாது, ஏற போட முடியாது. கரடிக்குட்டத்துல என்ன இருக்கு? மாலிட்டிப்னம் இருக்கு. மாலிட்டிப்னம் எங்க இருக்குது? கரடிக்குட்டத்துல இருக்கு. கரடிக்குட்டம் எங்க இருக்குது? மதுரையில இருக்குது. ஓகேங்களா? கரடி, மதுரை, மாலிட்டிப்னம், இது கனெக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் போட்டுங்க. நான் கொடுக்கறது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த விதமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா என்கிட்ட கேட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து கனிம வளங்கள். கனிம வளங்கள்ல நம்ம வந்து இது எல்லாத்தையும் மைண்ட்ல மெமரைஸ் பண்ணா நல்லது. அட்லீஸ்ட் எதுல அதிகமா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. எதுல அதிகமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? எதுலங்க அதிகம் இருக்கும்? விக்னேட்ல வந்து 87% இருக்கும். தமிழ்நாட்டின் இருப்பின் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு? தமிழகத்துல கனிமங்கள்ல எது அதிகமா இருக்குன்னா விக்னேட். இந்த இதுக்கு ஏதாச்சும் ஒரு கோடு போட்டுங்க. ஓகேங்களா? இங்க கழுத்து வரை இருக்குது. விக்கல் வந்து கழுத்து வரையும், கழுத்துல வந்தாதானே இருக்குது. அப்ப கழுத்து வரையும் ஃபுல்லா முட்டிட்டா ஃபுல் ஆயிட்டு தானே அர்த்தம். அப்ப விக்னேட் தமிழகத்தின் இரும்பு தாது எவ்வளவு? 87% இருக்குது. மேங்கனீஸ் தான் கம்மியா இருக்கு. 17% தான் மேங்கனீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை இது பண்ணிக்கோங்க. அத எது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்னேட்டட் வந்து அதிகமா இருக்குது, 87% இருக்குது. மேக்னீஸ் எவ்வளவு இருக்குது? 17% இருக்கு. இது யாரு இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க? நிலவியல் மற்றும் சுரங்கத்துறை அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நிலவியல் மற்றும் சுரங்கத்துறை ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. நிலவியல் சுரங்கத்துறை எங்க இருக்குது, இரும்புத்தாதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது, பட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது, பட்டுனா நம்ம எங்க யோசிப்போம், கடைசியில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டு வாரியமும் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அது வந்து அடுத்த கிளாஸ். முதல்ல தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகேங்களா? மக்கள் தொகை வந்து எந்த வருஷம், இந்த பாருங்க, நான் தான் திருப்பி 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 சொல்றது என்னன்னா எந்த வருஷம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட யாரு ரிலீஸ் பண்ணா? உலக மக்கள் தொகை அந்த ஐக்கிய நாடுகள், அதை யுஎன்ஓ ரிலீஸ் பண்ணிருக்கு. யுஎன்ஓ ரிலீஸ் பண்ணதுபடி 2017ல தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.2 கோடி. நம்ம வந்து என்னது, இங்கிலாந்தோடலாம் அதிகமா இருக்கும், இங்கிலாந்தோட அதிகமா இருக்கும், ஆஸ்திரேலியாவோட அதிகமா இருக்கும், எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரியோட எல்லாம் நம்ம அதிகமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதாவது யுஎன்ஏ 2017 ரிலீஸ் பண்ண டேட்டா படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7.2 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 7.2 எத்தனாவது இடத்துல இருக்குது? 6வது இடத்துல இருக்குது. இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? மக்கள் தொகையில நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது இடத்துல. மக்கள் தொகையில நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு கேட்டீங்கன்னா 6வது இடத்துல இருக்கும். எவ்வளவு தொகை மக்கள் தொகை இருக்குது? 7.2 கோடி. 7 கோடி 6. ஓகேங்களா? 7 கோடி மக்கள் தொகை. ஆனா இந்தியாவில் நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம்? மக்கள் தொகையில 6வது பிளேஸ்ல இருக்கோம். யார் ரிலீஸ் பண்ணது? ஐக்கிய நாடுகள். புரியுதா? எந்த வருஷம் டேட்டா? 2017 டேட்டா. ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தி. இது என்னங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னா அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறதா மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? மக்கள் தொகை ஒட்டு மொத்தமா நிலப்பரப்புல எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதா மக்கள் தொகை. மக்கள் தொகையில நம்ம இந்தியாவில் உள்ள 6வது பிளேஸ். அடுத்து எத்தனாவது? 7.2 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. மாநிலங்கள்ல பெரிய மாநிலம் எது? 11வது பெரிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடுனா எத்தனாவது பெரிய மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். எவ்வளவு தொகை மக்கள் இருக்கு? 7.2 கோடி மக்கள் இருக்குது. எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க?
எவ்வளவு மக்கள் தொகை இருக்குது. இப்ப 6வது பிளேஸ்ல இருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணா? 2017 படி யுஎன்ஓ ரிலீஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுங்க. மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை 2011 படி நம்ம தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு? 555. இது கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 2015 படி நம்ம எவ்வளவு இருக்கோம்? இந்தியா இந்தியா 2001 எவ்வளவு இருக்கும்? ஏன்னா ரெண்டுமே பாத்துங்க. 2001 படி எவ்வளவு இருக்கும், 2011 படி எவ்வளவு இருக்கும் பாருங்க. 2001 படி 480 இருக்கும். ஓகேங்களா? 2011 படி 500. அப்ப என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடர்த்தி அப்ப பாப்புலேஷன் ஆகுது இன்க்ரீஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப இந்தியாவின் மாநிலங்களில் அடர்த்தியில நம்ம எத்தனாவது பிளேஸ் பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரியுதுங்களா? மக்கள் தொகையில நம்ம எத்தனாவது பிளேஸ், அடர்த்தியில மக்கள் தொகையில எத்தனாவது பிளேஸ்? 6வது பிளேஸ். மக்கள் தொகையில 6வது பிளேஸ். மக்கள் தொகை அடர்த்தியில 12வது பிளேஸ் நம்ம தமிழ்நாடு. நான் சொல்றது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடா உள்ள டேட்டா. ஓகேங்களா? நாட்டின் இந்திய நாட்டுல நம்ம தமிழ்நாடு வந்து 555 அடர்த்தியில, இந்திய நாடுகளுக்கு 382 இருக்கு. ஓகேங்களா? நகரமயமாதல்ல நம்ம தான் என்ன ஆயிட்டு இருக்கோம்? அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. 48.4. இது அப்படியே வச்சிருந்தோம். நகரமயமாதல்ல நம்ம இந்த அசஸ் சீரீஸ்ல கூற்று காரணம் சரியில்லை 48.4 உள்ளது அப்படின்னு வச்சிருக்கோம். நகரமயத்தின் சராசரி இந்தியாவில பாருங்க 31.5. புரியுதுங்களா நான் சொல்றது? இந்தியாவில் வந்து 31.5. தமிழகம் வந்து எவ்வளவு? 48. நகரமயமான மக்கள் அந்த இன்க்ரீஸ் பண்றாங்களா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தூரம் வரையும் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா சென்னையை வச்சுங்க. சென்னை முன்னால பார்த்தா தாமரம் வரைக்கும் தான் அது ஏரியா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரைக்குமே ஏரியா ஆயிடுச்சு, நகரமயம் ஆயிடுச்சு. அங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் வருது. இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து அது ரிலேட்டடான குடியிருப்புகள் வருது. அது அங்க குடியிருப்புகள் வந்தோன்னா அங்க ரோடு வருது. ரோடு வந்தோன்னா பஸ் ஸ்டாப் வருது, பஸ் ஸ்டாண்டு வருது. அதுக்கப்புறம் அதுக்கான அனைத்து உள்கட்டமைப்புகளையும் உருவாக்கிட்டாங்க. இப்ப உருவாக்கிட்டோம்னா அது என்ன ஆயிடுது? முன்னாடி அது வந்து கிராமப்புறமா இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு? நகர்ப்புறமா ஆயிடுச்சு. அப்ப நகர்ப்புறத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இது நகர்ப்புறமா இருக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமானா கிட்டத்தட்ட 50 அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. 50% நம்ம நெருங்கியாச்சு. ஓகேங்களா? இந்திய அளவுல எவ்வளவு இருக்குன்னா 31.5 தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் நகர மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 9.6. இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அடுத்தலாம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சொல்றேன். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 9.6. இப்ப நான் ரெண்டையும் பாருங்க. மக்கள் தொகை, மக்கள் தொகையில எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? 7.2 கோடி மக்கள் தொகை இருக்குது. எத்தனாவது இடத்துல இருக்குது? பெரிய மாநிலங்கள்ல 6வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் தொகையில. மக்கள் தொகை அடர்த்தியில எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனாவது? 12வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தி 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 வேற, மக்கள் தொகை வேற. அடர்த்திங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றதுதான். ஓகேங்களா? நகரமயமாதல்ல 48.4% இருக்காங்க. இந்தியா வந்து 31.5 இருக்குது. நகரத்துல மட்டும் அவங்க மக்கள் எவ்வளவு இருக்காங்க? 9.6% மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம்னா 1000 பேருக்கு எவ்வளவு வந்து பெண்கள் இருக்காங்க? 2011 படி கம்மியா இருந்தாங்க. ஆனா NFHS அதாவது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வீசஸ் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்கு. இதுபடி என்ன ஆயிட்டாங்க? 1000 ஆண்களுக்கு 1000க்கு மேல பெண்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க? இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. 2011 படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. 2011 படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995. இது வந்து சில நேரத்துல 993, 992 எல்லாம் கூட வைக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஆனா ஸ்கூல் டேட்டா படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளவு இருக்குன்னா 995 இருக்குது. ஓகேங்களா? 995 இருக்குது. ஓகேங்களா? பிற மாநில ஒப்பிடும்போது நம்ம என்ன இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? இந்திய அளவிலும் இந்தியா விகிதம் மிகவும் அதிகமாகும். பாலின விகிதத்தில் இங்க பாருங்க. பாலின விகிதத்தில் கேரளம், புதுச்சேரி, யூனியன் பிரதேசம் அடுத்தபடியாக, கேரளம் புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். 3வது இடத்துல இருக்கோம். பாலின விகிதத்துல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். 3வது இடத்துல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் சொல்லுங்க? சுகாதாரத்துல நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணதுபடி 3வது இடத்துல இருக்கோம். பாலின விகிதத்தின்படி நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 3வது இடத்துல இருக்கோம். அப்ப 3வது இடம்னா பாலின விகிதம் வந்துடணும், சுகாதாரம் வந்துடணும். 2வது இடம்னா அங்க என்னென்ன வந்துடலாம் பார்க்கணும். முதல் இடம்னா தொழில்துறையில முதல் இடத்துல இருக்கும். இதை பத்தி சொல்ற போர்ட்டல் என்ன? உதயம் போர்ட்டல் அப்படின்னு அப்படி 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 ரிலேட்டடா கனெக்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அடுத்து உடல்நலம். இப்ப நான் சொன்னேன்னா இது வந்து எத்தனை எந்த 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 வருஷ டேட்டான்னு பாருங்க. 2017 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா?
ஐஎம்ஆர்னா என்னங்க, இப்பதான் சொன்னேன், குழந்தை இறப்பு விகிதம். 1000 குழந்தைக்கு எவ்வளவு குழந்தை இறந்து போகுது அப்படின்னு சொல்றதுதான் ஐஎம்ஆர் பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து 17, 1000க்கு 17 குழந்தை தான் இருக்குது. இந்தியாவில பாருங்க, இந்திய அளவுல 34. ஏன் இது கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேட், இந்தியாங்கிறது 28 ஸ்டேட்டும் சேர்ந்தது. புரியுதுங்களா நான் சொல்றது? 28 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து 34 தான். ஆனா அதுல எப்பயுமே இது ஒரு ஷார்ட்கட்டா வச்சுங்க, இதோட பாதி தான் என்ன இருக்கும், கம்மியா தான் இருக்கும். இப்ப ஐஎம்ஆர்ல இந்தியாவில 1000 குழந்தைக்கு 34 இறக்குது, இங்க என்னது 17 தான் இருக்குது. எம்எம்ஆர் பாருங்க, எம்எம்ஆர்னா ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 லட்சம் அப்படின்னு சொன்னேன். 1 லட்சம் தாய்மார்கள்ல 159 பேர் என்ன பண்றாங்க, இந்தியாவில இறக்குறாங்க. 79 பேர் என்ன இருக்காங்க, தமிழ்நாடு இறக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது ஒரு 160. இது வந்து ஒரு சும்மா ஒரு கெஸ், நான் வந்து படிக்கிற விதத்தை சொல்றேன். 159 ஒரு நம்மளுக்கு புரிஞ்ச 160 160 ரெண்டால வச்சா என்னது, 8 2 16 0 80. இப்போ இங்க பாருங்க, 79 159 ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி 159 79 அப்படி கனெக்ட் பண்ணி, நான் இது எதுக்கு சொன்னா, நான் இப்படி ஒரு கனெக்ட் பண்ணி பண்ணிக்குவேன். 160ல பாதினா 2, அப்போ 80னா ஒரு பாயிண்ட் 79, அது 159. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்படி படிச்சீங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, வாழ்நாள் எதிர்ப்பு 70 வயசு இருக்கும். இந்தியா வந்து என்னது 67 தான் இருக்குது. ஆண்கள் எவ்வளவு வருஷம் வாழ்றாங்க, பெண்கள் எவ்வளவு வருஷம், கல்வி அறிவு, இது கொஸ்டின் ஏரியா. இது என்னது, கொஸ்டின் ஏரியா. இந்தியா அளவுல எவ்வளவு இருக்காங்க, 74.04 இருக்காங்க. தமிழ்நாடு அளவுல 80.33% இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு பாலின விகிதம் பாருங்க, 995 தமிழ்நாடு, 940 இந்தியா. நம்ம அப்படியே நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா இருக்குதா, இது நம்மளுக்கு தேவைதானா இல்லையா இல்ல அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் காட்டிட்டு அடுத்து நான் சப்ஜெக்ட்குள்ள போறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. இப்ப நம்ம படிச்ச வரைக்கும் உள்ள கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? நிதியாக்கு ரிலீஸ் பண்ணிருக்கா, எந்த வருஷம்னு சொல்லியிருக்காங்களா, வருஷம் பாருங்க மென்ஷன் பண்றாங்களா, யார் சொன்னான்னு சொல்றாங்களா? ஓகேங்களா? முதலிடம் எது வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இது புக் பேர் கொஸ்டின் மாதிரி. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னா ஸ்ட்ரைட்டா கேட்டிருப்பான். இயரை மென்ஷன் பண்றான் பாருங்க. இயரை மென்ஷன் பண்றான்னா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், புக்ல உள்ள டேட்டாவை தான் எடுத்துக்கணும். புக்ல உள்ள டேட்டா படி, நிதி ஆயோக்கின் படி, மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அடிப்படை முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? நம்ம படிச்சது இப்ப கரெக்டா வருதா, டிஎன்பிசிக்கு மிங்கிள் ஆகுது. அப்ப நான் எந்த இடத்துலயும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இது இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இது இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல இது இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? அப்படி படிச்சாதான் நம்மளுக்கு மைண்ட்ல நிற்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2713 அரசுகளுக்கு உயர்திற இது கொஞ்சம் நீங்க ரிலேட்டடா, அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் புரியும். இந்த நிதி ஆயோக் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மிடில் ஸ்கூலுக்கு சில ஆய்வகங்கள் கொடுத்துருக்காங்க, உயர்நிலை பள்ளிகளுக்கு சில ஆய்வகங்கள்லாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பட்ஜெட்லாம் ஒதுக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க பேப்பர் படிச்சாதான் இது தெரியும். இப்ப நம்ம படிச்சது கரெக்டா கனெக்ட் ஆகுதா? இப்ப எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு, என்ன பார்த்தாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்கல்வி சேர்க்கை விதத்துல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, 2015-16ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சொன்னது யாரு அப்படின்னா நிதி ஆயோக். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போவோம். அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019-18 படி அதிகபட்ச எண்ணிக்கையில், நான் சொன்னா பிஹெச்டி அதிகமா எங்க இருக்கு, அதிக பொறியியல் கல்லூரி உள்ள மாநிலமும் தமிழ்நாடு தான், அதிக பிஹெச்டி உள்ள மாநிலமும் தமிழ்நாடு தான். புரியுதுங்களா? அப்ப நம்ம படிச்சது கரெக்டா கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? கொஸ்டின் சொன்னா, அதாவது நான் சொன்னேன், இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, அதாவது புதுமை பெண் திட்டத்துல அதிகமா அந்த பயனடைந்து அதிக மாணவிகள் வந்து சேர்ந்த பகுதி எது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், சேலம் அப்படிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி வந்து குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம்லாம் குறைந்த பகுதி எது அப்படின்னு சொன்னேன், விருதுநகரை சொன்னேன். இப்ப அவன் கொஸ்டின் எப்படி கேட்கிறான் பாருங்க, இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? புரியுதுங்களா? எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி. இதை நீங்க அடுத்தடுத்து இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். கன்னியாகுமரி எது எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்குது, நீலகிரி எது எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்குது, நாகப்பட்டினம் எது எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்குது, தலவருமானத்துல யார் ஃபர்ஸ்டா இருக்கா, யார் லாஸ்டா இருக்கா, இப்படின்னு அடுத்த முதல்ல வந்து நம்ம படிக்கிறது வந்து கரெக்டா ஃபோக்கஸ்டா இருக்குதா, நம்ம கரெக்டா தான் படிக்கிறோமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் ப்ரீவியஸ் அந்த படிச்ச சப்ஜெக்ட், அந்த கிளாஸ் எடுத்த சப்ஜெக்டோட பிளஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் என்ன பண்றேன், கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். புதிய கல்விக் கொள்கையில எந்த நம்ம இதனால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதாவது +2 அப்புறம் காலேஜ் 3 வருஷம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 2 வருஷம் இப்படிதான் படிப்போம். ஓகேங்களா? +2 3 வருஷம், இது +2 முடிச்சுட்டு அப்புறம் 3 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷம் பிஹெச் இப்படி முடிப்போம். இப்போ என்ன பண்றான், புதிய கல்விக் கொள்கை 2023 என்ன பண்றான், 5 4 3 3 அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்றான். இதெல்லாம் கரண்ட் டேட்டாவோட ரிலேட்டட். ஓகேங்களா?
மறுபடியும் ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க. அதே கொஸ்டின் அப்படியே எத்தனை வருஷம் ரெண்டு அடுத்த வாட்டியும் ரிப்பீட் பண்றான் பாருங்க இந்த கொஸ்டின். 2019-18 படி அதிக பிஹெச்டி உள்ள எங்க அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. முன்னாடி தமிழ்நாடு லாஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு, இப்ப ஆப்ஷன் எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. புரியுங்களா? கொஸ்டின் எப்படி ஒரே கொஸ்டின் எப்படி கேட்கறான் மட்டும் ரிப்பீட்டட் ஆகுறான் அப்படிங்கிறத பாருங்க. எது எதுலாம் ஃபர்ஸ்டா இருக்கும், பிஹெச்டி அதிகமா இருக்கும், சுகாதாரத்துல 3வது இடத்துல இருக்கும், மக்கள் தொகை இடத்துல 12வது இடத்துல இருக்கிறோம், வேற எதுலங்க 3வது இடத்துல இருக்கிறோம், இன்னொன்னு 3வது சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணுங்க 3வது இடத்துல இன்னொரு இதுல இருக்கிறோம். ஓகேங்களா? அது மாதிரி தொழிற்சாலைகளின் பங்களிப்புல எவ்வளவு இருக்கும், சேவைகள்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும், 16-17. ஓகேங்களா? தொழிற்சாலைகளின் பங்களிப்புல 17% இருக்கும், சேவைகள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும், 16% இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸை பத்தி கொஸ்டின் இருக்கும். அதுல நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கும், எந்த வருஷம் தமிழ்நாடு வந்து ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க, இண்டிகேட்டர் எடுத்து என்னென்ன இண்டிகேட்டர்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதா இப்போ வந்து நம்ம வந்து அது ரிலேட்டடா உள்ள பேசிக் எது எதுலாம் ஃபர்ஸ்ட் இருக்கும் செகண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பேசிக் கிளாஸ் சொல்லி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? எது உங்களுக்கு டவுட் எந்த இடத்துல புரியல அப்படின்னு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். எந்த கனிமங்கள் அதிகமா இருக்கு, விக்னேட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, 87%. எது கம்மியா இருக்கு, மேக்னீஸ் கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு, எவ்வளவு இருக்கு, 17% இருக்கு. எது அதிகமா இருக்கு, விக்னேட் அதிகமா இருக்குது. ஓகே, கரடி கூட்டத்துல என்ன கிடைக்கும், மதுரை கரடி கூட்டத்துல என்ன கிடைக்கும், மாலிடெப்னம் கிடைக்கும். ஏற்காட்டுல என்ன கிடைக்கும், பாக்சைட் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. நம்ம நாட்டின் மக்கள் தொகை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 7.2 கோடி. ஓகேங்களா? 6வது இடத்துல நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டு பெரிய மக்கள் தொகையில 6வது இடம், அடர்த்தியில எத்தனாவது, 12வது இடம். எவ்வளவு அடர்த்தி இருக்காங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல 555 பேர் இருக்காங்க. இந்தியா 2001 எவ்வளவு இருக்காங்க, 480 பேர் இருக்காங்க. இந்திய அளவுல 382 பேர். நகரமயமாதல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துங்க. ஓகேங்களா? பாலின விகிதத்துல எத்தனாவது பிளேஸ், இதுதான் சொன்னேன். பாலின விகிதத்துல சுகாதாரத்துல 3, சுகாதாரம் பாலின விகிதம் ரெண்டும் ஒரு கனெக்டிவிட்டியான பாயிண்ட். பாத்தீங்களா? யார் யாருக்குன்னா கேரளா புதுச்சேரிக்கு அடுத்து 3வது பிளேஸ்ல இருக்கும். ஐஎம்ஆர் எவ்வளவு இருக்கும், 34, நம்ம 17. எம்எம்ஆர்ல எவ்வளவு இருக்கும், 159, 79. வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கும், 67, 70. கல்வி அறிவுல எவ்வளவு இருக்கும், அவன் வந்து 74.04. இந்தியா நம்ம 80.33. நம்ம எப்பயுமே இந்தியாவோட அதிகமா தான் இருப்போம். ஏன்னா இந்தியாங்கிற 28 ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி போடுவான், நம்ம தமிழ்நாடு பத்தியும் கம்பேர் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? அப்புறம் பாலின விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க, மகப்பேறு 1 லட்சம் மகப்பேறு, குழந்தை வந்து ஒரு வயதுக்குள் 1000 பேர். ஓகேங்களா? எந்த வருஷம் டேட்டா இந்த மகப்பேறு இறப்பு விதத்தில் கேரளா 61. மகப்பேறு இறப்பு விதத்துல நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம், நிதி ஆயோக்கின் அறிக்கை வந்த பாருங்க, நிதி ஆயோக். ஓகேங்களா? நிதி ஆயோக் அறிக்கையின்படி நம்ம 3வது இடத்துல இருக்கோம். இங்க பாருங்க, இதுவும் 3வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் யார் இருக்கா, கேரளா இருக்கா. 2வது இடம் இருக்கா, மகாராஷ்டிரா இருக்கா. குழந்தை இறப்பு விதத்துல யார் இருக்கா, குழந்தை இறப்பு விதத்துல 17. இது நாட்டின் சராசரி 34 ஆகும். ஓகேங்களா? இது வந்து அவன் எந்த 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 இதுன்னு ரிலீஸ் பண்ணல, அவன் இதுக்கான ரிலீஸ் பண்ணிருக்கான். அப்ப நம்ம இந்த மாதிரி உள்ள டேட்டாவை பாத்துக்குங்க. ஓகேங்களா? வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளவு, நம்ம 70 இருக்கும், அவன் எவ்வளவு 67.4 இருக்கான். ஆனா இங்க பாருங்க 67.9. ஓகேங்களா? இது பெண்கள் ஆண்கள், அது ரொம்ப ரேரு. இந்த அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சுங்க, எவ்வளவு இருக்கும், இந்தியா லெவல்ல எவ்வளவு இருக்கான், தமிழ்நாட்டுல லெவல்ல எவ்வளவு இருக்கான். ஓகேங்களா? எழுத்தறிவு விகிதம் இந்தியா அளவுல எவ்வளவு இருக்கான், நம்ம எவ்வளவு இருக்கோம். இந்தியா அளவுல எவ்வளவு இருக்கான், 70.04. நம்ம வந்து 80.33 அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நான் என்ன சொன்னேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாட்டின் மொத்த 2016-17 படி 207.8 பில்லியன் டாலராக உள்ளது. இயர் 2016-17 படி 207.8 டாலராக இருக்குது. இப்ப எவ்வளவு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? இந்த பாருங்க, தமிழ்நாடு சவுதி அரேபியாவோட எவ்வளவு இருக்கு, நியூசிலாந்தோட இருக்கு, 207.8 டாலர் இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில. 2017-18 படி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 207.8 மில்லியன் டாலர் இருக்கிறோம். இது யாரோட அதிகம், குவைத் நாட்டோடையும் நியூசிலாந்தோடையும் நம்ம அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அவுட்லுக் இது வந்து ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணுது. இந்த அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு பகுதியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐஎம்எஃப் ரிலீஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஐஎம்எஃப் அதையும் பாத்துங்க, யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஎம்எஃப். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ரிலீஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஐஎம்எஃப். ஓகேங்களா? அடுத்து துறைவாரியான பங்களிப்பு. இல்ல இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குதா, டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் போவோம். அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். எது இதெல்லாம் முதல்ல இருக்கு, ரெண்டாவது இருக்கு, இதை பார்த்துனாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். அடுத்து நம்ம அப்படியே மிங்கிள் பண்ணி போகலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. எதுவும் தப்பு ராங் இருந்துச்சுன்னா நீங்களும் ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க. எதுவும் டவுட் இல்லைன்னா கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களாங்க? நல்லா எதுவும் டவுட்டு, கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எதுவும் கமெண்ட் எதுவும் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு உங்களுக்கு இதை காட்டிக்கிறேன். தமிழ்நாடு ரிலீஸ் பண்ண அந்த எக்கனாமிக் சர்வே, அதையும் நான் ஃபுல்லா
டேட்டாவை ரெஃபர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் திருப்பி திருப்பி சொல்றது ரைட் என்னன்னா, இயரை பாருங்க. இயர் அது பார்த்தீங்கன்னா 2017-18 தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2024-25. அவன் கொஸ்டின் எந்த இயர், இப்படி கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் வந்து இயர்ல தான் வைப்பான். இதை ஃபோக்கஸ் பண்ணி எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட், எது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு படிச்சாலே இந்த சப்ஜெக்ட் ஓரளவுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? இது அட்லீஸ்ட் ஒரு 3-4 கிளாஸ்லேயே முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், ரிவிஷன் பண்ணாதான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா இருக்கும். நீங்க இல்லைன்னா அப்படின்னா மறந்துடும். ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு ரிவிஷன் எஃபர்ட் போடுறீங்களோ இது உங்களுக்கு கேதர் ஆயிடும். ஓகேங்களா? எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.